சார் அடுத்த தொகுதி ஆண்டிப்பட்டி 44.49 டிஎம்கே, 48.70 ஏடிஎம்கே, 2.71 என்டிகே, 4.11 டிவிகே. சார் டிஎம்கேட்டேன்னு இருக்கிற சீட்டு ஏடிஎம்கேக்கு வருது. 2016 தங்கத்தமிழ்ச்செல்வன் ஏடிஎம்கே ஜெயிச்ச தொகுதி. 2019 அங்கே பை எலெக்ஷன் நடக்கும் போது டிஎம்கே உள்ள வராங்க. திருப்பி 2021 டிஎம்கே ஜெயிக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? அண்ணன் தம்பிக்குள்ள ஃபைட்டு. கரெக்ட். நான் சொல்ல வேண்டாம்னு பார்த்துட்டீங்க. இல்லப்பா, உண்மைதான்ப்பா. அது நான் போனோட்டி ஆண்டி இங்கெல்லாம் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்ப்பா டைம் நிறையா. இங்கெல்லாம் ஃபுல்லாக குப்பை கொட்டிருக்கேன் நான். அண்ணன் தம்பிக்குள்ள ஃபைட்டு ரொம்ப போட்டிங்க கேசிங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க சில பேர்லாம், அவங்க வீட்டில் டிசைட் பண்ணுவாங்க இந்த வாட்டி அண்ணன் ஜெயிக்கணுமா தம்பி ஜெயிக்கணுமான்னு. அவங்களுக்குள்ளே டிசைட் பண்ணிப்பாங்க. அது குடும்பம் தான் எம்எல்ஏ. ஒரு காலத்தில் எம்ஜிஆர் தொகுதி, ஜெயலலிதா தொகுதி. எப்படி பார்க்குறீங்க சார்? அதுதான். ஆனால் ஏடிஎம்கேக்கு எட்ஜ் வருங்க. ஏடிஎம்கேக்கு எட்ஜ் அநேகமாக ஜெயிச்சிருவாங்க. இது வந்து முக்குளத்தோர் மட்டும் கிடையாது. அங்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த வீவர் கம்யூனிட்டி அதிகம், நாயுடு கம்யூனிட்டி அதிகம், நிறைய கம்யூனிட்டி. அதாவது இதை வந்து அப்படியே வந்து பிராண்ட் பண்ண முடியாது. முக்குளத்தோர் கம்யூனிட்டி கிடையாது. நாயுடுஸ் இருக்காங்க. அதுக்காக தான் நாயுடு கேண்டிடேட் போட்டார் எடப்பாடி லாஸ்ட் டைம் 2024. ஓகே, ஏன்னா வெறும் காஸ்ட் ப்ரிசமில் மட்டும் பார்க்காம ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ். நாராயணன் பேர். ஆமாம், நாராயணன். அது யார் அப்படின்னா இவர் இவிகேஎஸ் இளங்கோவன் தோத்து. அவர் அந்த காரணத்துக்காக தான் அங்கே போனாங்க. தேனி எல்லாம் அவங்க உண்டு. அடுத்து தேனி மாவட்டத்துக்குள்ளே நம்ம போயிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த தொகுதி நம்ம வந்து பெரியகுளம் பார்க்கலாம். பெரியகுளம் சார் டிஎம்கே 50.27, ஏடிஎம்கே 41.44, என்டிகே 2.81, டிவிகே 5.48. பெரியகுளம் ஹியூஜ்லி டிஎம்கே பக்கம் போகுது. கண்டிப்பாக டிஎம்கே ஜெயிப்பாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? கண்டிப்பாக டிஎம்கே சார் 2006 ஓபிஎஸ் அவர்கள் நின்று ஜெயிச்ச தொகுதி பெரியகுளம். அதற்கப்புறம் வந்து 11 வந்து கூட்டணிக்கு லேசர்னு ஒருத்தர் வந்து சிபிஐ கொடுத்தாங்க. 11க்கு பிறகு 16லேயும் வந்து கதிர் காமு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஏடிஎம்கேல நின்றுருக்காங்க. அது வரலையும் ஏடிஎம்கேவோட கோட்டையாக இருந்த தொகுதி 16லேருந்து ஒரு ஷிஃப்ட் எடுக்குது, டெக்டானிக் ஷிஃப்ட் எடுக்குது. என்ன காரணம்? இன்ஃபேக்ட் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரதுக்கு என்ன ரீசன்? அங்கே வந்து என்ன காரணம்னு சொல்கிறத விட பெரிய குளம் வந்து உசிலம்பட்டி மாதிரி திங்க் பண்ண மாட்டேன்றாங்க, ஆண்டிப்பட்டி மாதிரியும் திங்க் பண்ண மாட்டேன்றாங்க. போடிலையும் வேறு மாதிரி ஏதாவது பெரிய குளமும் கம்பமும் ஒரே மாதிரி திங்க் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த பேட்டர்ன் பாருங்கள். அது என்னென்ன காரணம்லாம் கிட்ட கேட்காதீங்க. திங்க் பண்ணுறது வேறு. திமுக வந்தால் அவங்களுக்கு லாபம்னு நினைக்கிறாங்க. திமுகனால என்ன லாபம் அடைஞ்சாங்கன்னு அவங்ககிட்ட தான் கேட்கணும். இல்லை சார், ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம். போன வாட்டி ஏடிஎம்கே ஓட்டு ஏஎம்கே ஓட்டு சேர்த்து கூட இங்கே லீடு எடுக்க முடியல. ஏஎம்கே மேலே தான் நாங்கள் தோத்தோம் ஏடிஎம்கே சொல்லிட்டு இருந்தாலும் அது கிடையாது. பெரிய குளத்தில் திமுக செல்வாக்கு அடைஞ்சிருக்கு அடிமட்ட லெவலில். பெரிய குளம் தொகுதியில் முஸ்லீம்ஸ் எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி. முஸ்லீம்ஸு ரொம்ப அதிகமாக உண்டு. ஒரு டயத்தில் கூட பெரிய குளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் முஸ்லீம்ஸ் தெருவில் ஒரு ஹிந்து ஒருத்தருடைய பணத்தை கொண்டு போனாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. கடைசியில் அது இறந்து போனவங்க ஒரு எஸ்சி சமூகத்தை சார்ந்தவர். அப்போ இங்கேருந்து திருமாவளவெல்லாம் போய் கட்ட பஞ்சாயத்து பேசுகிறதுலாம் அங்கே போயிருந்தார். அந்த மாதிரியான ஒரு இடம். இந்த முஸ்லீம்ஸு எண்ணிக்கை அதிகமாகுது அப்படிங்கிறது இங்கே டிஎம்கேவுடைய வெற்றி வாய்ப்பை இன்னும் உறுதி செய்யக்கூடியதாக இருக்குது. அது ஒரு முக்கியமான காரணம் சார். ஆக்சுவலி பிஃபோர் ஜெயலலிதா டெத் வரையும் இது வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு நல்ல ஒரு ஆமாங்க. இப்போ இஸ்லாமியர்கள் வந்து ஜெயலலிதா இருந்த வரைக்கும் வந்து அவங்க ஓட்டு போட்டாங்க. இஸ்லாமியர் ஓட்டு போடாமல் ஜெயிச்சாங்க. இஸ்லாமியர் ஓட்டு போட்டாங்கல்ல லோக்சபால். அதோடு மட்டும் இல்லை, ஜெயலலிதா இருக்கிறப்ப லோக்சபாவில் 6 ஜெயிச்சிருக்காரு. யார்? டிடிவி தினகரன் ஜெயிச்சாருங்க. அப்புறம் என்ன? ஓகே, அடுத்த தொகுதி போடி நாயக்னூர். டிஎம்கே 46.42, ஏடிஎம்கே 47.02, என்டிகே 2.15, டிவிகே 4.42. எப்படி பார்க்குறீங்க சார்? தெரியலங்க. ஓபிஎஸ் நிற்பாரா? ஓபிஎஸ் அகாமடேட் பண்ணுவாங்களா? இல்லை ஓபிஎஸ் பையன் அகாமடேட் பண்ணுவாங்களா? பல $1 மில்லியன் கொஸ்டின் இருக்குது. போன வாட்டியே 4 மணிக்கு செவ்வாய்க்கிழமை எலெக்ஷனு, 3 மணிக்கு 4 மணிக்கெலாம் நான் போடியில் தான் இருந்தேன். என்னென்னலாம் கொடுத்தாங்கன்னு நான் பார்த்தேன். 2000 ரூபாய் நோட்டு, 2 500 நோட்டு, பொட்டுப்படவை, காஞ்சிபுரம் பொட்டுப்படவை, கவராக எங்கே பேக்கிங் நடந்ததோ அந்த இடத்துல போய் பார்த்தேன் நான். அது வீடியோ மட்டும் எடுக்கக்கூடாதுன்னாங்க. கொடுத்து தான் 11,000 வாக்கு வித்தியாசத்தை ஜெயிச்சார். ஓகே, நம்ம வந்து
ஏதோ சொல்லலாம், என்டிஏல நாங்கள் காசு கொடுக்க மாட்டோம், அது பண்ண மாட்டோம், இது பண்ண மாட்டோம்னு கூட சொல்லலாம். எப்படி அவர் ஜெயிச்சார் நான் சொல்லிட்டேன். அவர் பேரில் எனக்கு தனிப்பட்ட எதுவும் கிடையாது. அவர் மோடி பின்னாடி இருக்கிறாரா நான் சொல்லவே சொல்லியிருக்கேன். மோடி பின்னாடி அவர் இருக்கிறாரு, அவர் பின்னாடி யார் இருக்காங்க? நான் கூட தான் மோடி பின்னாடி இருக்கேன், என் பின்னாடி யாருமே இல்லையே. ஆனால் இது ரொம்ப சிக்கலான ஒரு தொகுதி. இந்த தொகுதியை ஓபிஎஸ்க்கு கொடுக்காம மற்ற யாருக்கு கொடுத்தாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு என்டிஏவுக்கு உண்டு. ஓபிஎஸ்க்கு கொடுத்தாங்கன்னா அது சிக்கலாகும். ஏன்னா ஓபிஎஸ்ஸை ஜெயிக்க விடாமல் செய்வதற்கு இந்த கூட்டணியை சார்ந்தவங்களே கூட வேலை பார்க்கலாம், எனக்கு தெரியல. ஓகே, பார்ப்போம் சார். பட் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் பையன் ஜெயபிரதீப்னு இது ஒரு பையன், முதல் பையன், அவர் நிற்கலாம் அப்படி அதிமுகவில் அப்படிலாம் இல்லைங்க, நமக்கு தெரியாதுங்க. போன வாட்டி இப்படி தாங்க ஜெயிச்சாரு. ஆர்கானிக்கெல்லாம் ஜெயிக்கல, இன்ஆர்கானிக்காக தான் ஜெயிச்சாரு. ரவீந்திரன் ஜெயிச்சது அந்த விதமாக, ரவீந்திரன் ஜெயிச்சது வந்து ஆர்கானிக்கெல்லாம் கிடையாது. அவ்வளோ அமித்ஷா கேட்டோன்னா மொத்தம் தமிழ்நாட்டுக்கு செலவு பண்ணி அவ்வளவு, இல்லைனா வந்து வெறும் இதுக்கு மட்டும் செலவு பண்ணியா, தேனி தொகுதிக்கு மட்டும்தான், இல்லை தேனி தொகுதிக்கு மட்டும்தாங்க செலவு பண்ணோம் அப்படின்னா. அதெல்லாம் நார்த் இந்தியன் பொலிட்டிஷியன்ஸ்லாம் ஜீரணிக்க முடியாது அந்த தொகையெல்லாம், கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம வாசகர்களுக்கு நம்ம வந்து உண்மையை சொல்கிறோம், அவ்வளோதான். என்ன பார்த்தோமோ நான் களத்தில் போயிட்டு பார்க்குறது எல்லாத்தையும். அடுத்த தொகுதி கம்பம். டிஎம்கே 48.83, ஏடிஎம்கே 44.43, என்டிகே 2.20, டிவிகே 4.55. போன வாட்டி இந்த தொகுதிக்கு போனோம்மா, அன்றைக்கே தான் போனாங்க. என்ன போயிட்டு சும்மா கேட்டேன், திமுக தான் ஜெயிக்குது, அதிமுக வாய்ப்பே இல்லைங்க. ஏங்க நான் ஜன்கி பாத்னு இருக்கா இதுலேருந்து வரேன், வீடியோ எடுக்கணும், அதிமுக கண்டிப்பாக ஜெயிக்குதுங்க. யோ என்னையா வீடியோவில் இப்படி தான் சார் சொல்லுவோம், நிஜத்தில் சொல்கிறோம் சார், அதிமுக வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் நடந்திருக்கு சார். இவங்களை நம்பி கருத்து கணிப்பு நடந்தா எப்படி இருக்கும்? வாய்ப்பு இல்லை சார். அதுவும் பாய் கொடுப்பீங்க. என்ன வாசல்ல உட்காந்துட்டு இருந்தேன் நான், ஜமாத் வாசல்ல. சத்தியமா ஒருத்தர் கூட ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னாங்க. பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க பாய்க்கு ஒரு சீட்டை கொடுத்துட்டு ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்கீங்களா? அதுதான் பிரச்சனை. தொகுதி நான் கண்டிப்பா இந்த தொகுதி விசிட் பண்ணோம். ஏன்னா சூப்பரா இருக்கும் லொக்க. அந்த சம்மர் டயத்துல நம்ம வந்து ஒரு நாள் அழகா ஸ்பெண்ட் பண்ணலாம். ஹில்லி லொகேஷன் அருமையா இருக்கும். என் ஒய்ஃபினுடைய தொகுதி இதுதான். அதனால இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கம்பம் ராமகிருஷ்ணன் இருக்கார்ல, அவருக்கு நல்ல பேர் உண்டு. இதெல்லாம் தாண்டி சார் அவர் தான் ஒதுக்கிட்டீங்களே சார் நீங்கள். அவருக்கு கொடுப்பாங்கப்பா, அதெல்லாம் கொடுப்பாங்கப்பா. அவருக்கு அந்த லெகசி உண்டு, அவருக்கு ஒரு நல்ல கொடுப்பாங்க. அதே சமயத்தில் கம்பத்தில் நான் சொல்கிறேன், இவர் சொன்னது தான், முஸ்லீம்ஸும் அதிகம் இருக்காங்க. ஓகே, திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அவங்க எந்த காரணத்துக்கு ஒன்றும் அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க. பெரியவங்களும் கம்பம் பெல்ட் ஃபுல்லாகவே முஸ்லீம். கம்பம் வந்து அதாவது இந்த தொகுதிகள்லாம் அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்படக்கூடிய காரணம் என்னென்னா, ஓபிஎஸ் 2021, 2022, 2023 என்ன பண்ணார்? நீங்கள் ஒரு கட்சியினுடைய முக்கியமான ஃபங்க்ஷனரியாகவே நீங்கள் பாருங்கள். சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்கிறேன். மாவட்ட செயலாளராக சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கார். இதோட 11க்கு 10 ஜெயிக்க வைக்கிறார். அதே போல் தான் தேனி மாவட்டத்துக்கு ஓபிஎஸ். தேனி சின்ன மாவட்டம், 4 தொகுதிகள் தான். 4ல் 1 தான் ஜெயிக்க முடியும், அது அவர் ஜெயிக்கிறாரு. மற்ற 3 டிஎம்கே வசம் போயிடுச்சு. இப்போ அந்த மாவட்டத்தை அவர் என்ன கவனிச்சார்? அதான் அதுவே திணறி போய் ஜெயிக்கிறார். ஸோ அவருக்கு பின்னால் பார்ட்டி இல்லை, அவருக்கு பின்னால் அந்த மாவட்டம் இல்லை, அவருக்கு பின்னால் அவர் நம்பி இருக்க சமூகமும் இல்லை. இது உண்மை. ஸோ திருப்பியும் திமுக வசம் இந்த தொகுதி போகும்னு நினைக்கிறீங்க? ராமகிருஷ்ணன் திருப்பி ஜெயிக்க போகிறார்? நிச்சயமாக கம்பத்தில் எப்படி இல்லைனாலும் உதயசூரியன் தான் ஜெயிக்கும். அது ராமகிருஷ்ணன் யாராக வேணாலும் XRY உதயசூரியன் கண்டிப்பாக திமுக தான். கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அடுத்து விருதுநகர் மாவட்டம் சுற்றியுள்ள பகுதியை பார்ப்போம். முதல் தொகுதி ராஜபாளையம் பார்ப்போம். விருதுநகர் மாவட்டத்தில் சார், ராஜபாளையத்தை பொறுத்தவரை டிஎம்கே 40.85, ஏடிஎம்கே 43.61, என்டிகே 6.14, டிவிகே 9.40. எப்படி பார்க்குறீங்க சார்? ராஜபாளையத்தை இந்த வாட்டி அதிமுக ஜெயிச்சிருவாங்க. அதாவது ஒரு தப்பான கருத்து நிலவுகிறது. ராஜபாளையத்தை ராஜூஸ் கம்யூனிட்டி நிறையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அது டவுனில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. சுற்றி வட்டாரம் பார்த்திங்கன்னா சிலுத்தூர், ராஜபாளையம் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும். ஏன்னா இது வந்து விருதுநகர் மாவட்டத்தில் வந்தாலும் இது வந்து
தென்காசி பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே உட்பட்டு வரக்கூடிய தொகுதி இது. ராஜபாளையத்தில் நான் இருந்திருக்கேன், அதனால் வந்து கௌதமி கொடுக்க போகிறேன்றாங்க, அதை பற்றி எனக்கு தெரியாது எனக்கு. ஆனால் ஒரு நார்மல் கேண்டிடேட்டை போட்டாலே ராஜபாளையத்தை ஜெயிக்கக்கூடிய தொகுதி. ஒரு காலத்தில் அது எஸ்சி ரிசர்வ் தொகுதியாக இருந்தது, இப்போ நார்மல் தொகுதி, ஜெயிக்கக்கூடிய தொகுதி. அதிமுக ஜெயிக்கும். இங்கே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அநேகமாக கௌதமி நிறுத்தப்படுவார் நான் கேள்விப்படுறேன். சார் 2 times டிஎம்கே எம்எல்ஏ, ஆட்சி மேலே இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் சேர்ந்து ஒர்க் அவுட் ஆகுது. போன வாட்டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து 4000 ஓட்டில் சொச்சம் தோத்தார். அமமுக வந்து 7000 ஓட்டு லாஸ்ட் டைம் இந்த இடத்துல வாங்கிது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது தொகுதி செட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதிமுகவுக்கு ப்ரோவா தொடர்ந்து பார்ப்போம். இல்லை, இன்னொன்று சொல்லிடுறேன். ராஜேந்திர பாலாஜி ட்ரை பண்ணலாம். ராஜேந்திர பாலாஜிக்கு ராஜபாளையத்திலே வீடு இருக்குது. ஸ்ரீலிபுத்தூர்லேயே அவர் பல நேரத்தில் உட்காந்துட்டு இருப்பார், சிவகாசியிலே உட்காந்துட்டு இருப்பார். இந்த பெல்ட்டில் எப்போதுமே அவர் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. இந்த 3 தொகுதியில் ஏதோ ஒன்று ராஜேந்திர பாலாஜி கேட்டு வாங்குவார், அதையும் சொல்கிறேன். அடுத்த தொகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர். சார் நீங்கள் படித்த ஊர். டிஎம்கே 37.43, ஏடிஎம்கே 45.81, என்டிகே 7.46, டிவிகே 9.30. எப்படி பார்க்குறீங்க சார்? இது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூருங்கிறது தாமரைக்கனி பீரியட்லேருந்து ரெட்டை இலை தொகுதி. அது அதாவது அவர் ஒருத்தர் வந்து இந்த ரெட்டை இலையை ஃபுல்லாக கொண்டு போய் வச்சுருக்காரு. இப்போ கூட அங்கே வந்து ரெட்டை இலைக்கு மவுஸ் ஜாஸ்தி. அதாவது இந்த தொகுதி கண்டிப்பாக அஇஅதிமுக ஜெயிக்கும். ராஜேந்திர பாலாஜி நிற்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து அந்த 3 தொகுதியிலுமே ஒரு டைனமிக்ஸ் இருக்குது. இந்த சோஷியல் டைனமிக்ஸ் இருக்குது. ஒரு இடத்துல தெலுங்கு ஸ்பீக்கிங் பர்சன் இருக்கணும், ஒரு இடத்துல நானார் நிறுத்தினா பரவாயில்ல, அந்த மாதிரிலாம் போகும். ஸோ இது வீவர்ஸ் கம்யூனிட்டி அதிகமாக இருப்பாங்க. ஸோ அது மாதிரி பார்த்து பண்ணுவாங்க. பட் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கண்டிப்பாக அஇஅதிமுக வெல்லும். போன முறையும் வென்றது. அதே மாதிரி திமுக நிற்கவே மாட்டாங்க. திமுக பயம். தங்கம்னு ஒருத்தர் ஒரு காலத்தில் 1989 தங்கம் ஒயின் ஷாப் வச்சுட்டு இருப்பார் அவர். தங்கம் தியேட்டர் இருக்கும் 1989. அதுக்கப்புறம் ஓடி போயிட்டாங்க. அங்கே நிற்க மாட்டாங்க திமுக. காங்கிரஸ் தலைவர் கட்டுவோம். ராஜபாளையமும் ஸ்ரீவில்லிபுத்தூரும் ட்வின் சிட்டிஸ் மாதிரி. இந்த ரெண்டும் ஒரே விதமான பிஹேவியரோட, ஓட்டிங் பிஹேவியரோட இருக்கும். சார் உங்களுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் கிராஸ் பண்ணி ராஜபாளையம் போகும்போது எந்த தொகுதியில் எந்த கிராமம் வருதுன்னு தெரியாது. வேற தெரியாது. ரொம்ப அப்படி அது வேரியேஷன் கண்டுபிடிக்க கஷ்டம். அது அதனால் இந்த ரெண்டுலேயுமே வந்து ஏடிஎம்கே. ஓகே, அடுத்த தொகுதி சாத்தூர். டிஎம்கே 44.17, ஏடிஎம்கே 45.34, என்டிகே 5.01, டிவிகே 5.48. அடுத்த தொகுதி சிவகாசி. சிவகாசியை பொறுத்தவரை டிஎம்கே வந்து 38.53 வாங்குது, ஏடிஎம்கே 39.23 வாங்குது, 11.18 வந்து என்டிகே வாங்குது, 11.06 வந்து டிவிகே வாங்குது. எப்படி பார்க்குறீங்க சார்? இது பாருங்கள், சிவகாசி வந்து ஒரு விசித்திரமான தொகுதி. குட்டி ஜப்பான்னு சொல்லுவாங்க. வெரி டஸ்டி டவுன். அதாவது செல்வந்தர்கள் நிறைய இருக்கக்கூடிய தொகுதி, அதே சமயத்தில் ரொம்ப ஏழையான தொகுதி. ரெண்டுமே கான்ட்ராடிக்டாக சொல்கிறேன். நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வரல, பல வருடங்களாக வரல. அவங்க அந்த தீப்பொட்டி தொழிற்சாலையாக இருக்கும், இல்லைனா வந்து பட்டாசு தொழிற்சாலையாக இருக்கட்டும், எதுவாக எடுத்துட்டாலும் அதே மாதிரி அங்கேருந்து ஆண்டர்பிரினர்ஸ்லாம் வந்திருக்காங்க. சிவநாடார், சிவசங்கரன் எல்லாருமே அங்கேருந்து தான் வந்திருக்காங்க. ஐயா நாடார் வந்து பெருசாக வந்திருக்காரு. ஏன்னா நாங்களாம் பக்கத்தில் தான் சிலுத்தூர் தான் இருந்தேன். நான் சிவகாசியில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் உண்டு. அதனால் பல பிரச்சனைகள் இருக்கிறனால அதிமுக திமுகவை கடந்து ஏதாவது பிரச்சனைகள் சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் தான் இப்போ நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் இது விஜய்க்கும் போகிறாங்க. அதே சமயத்தில் அண்ணாமலைக்கும் பயங்கர தாக்கம் இருக்கக்கூடிய தொகுதி. ஏன்னா அண்ணாமலை வந்து பட்டாசு இதை பற்றி நிறைய பேசியிருக்காரு. இன்ஃபேக்ட் நான் ஒரு சமயத்தில் அண்ணாமலையே சிவகாசியில் ஒரு 2 years ஒர்க் பண்ணி நின்னா நல்லா இருக்குமே நினச்சேன். அதுக்கப்புறம் இல்லை, சிவகாசி அதுக்கு செட் ஆகாது. அந்த தொகுதி கூட்டணி வந்துருச்சுன்னா பிரச்சனை ஆகிடும் அந்த இடத்துல. ஸோ இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்கும். ஆனால் வெரி வெரி க்ளோஸ் கான்டெஸ்ட். விஜய் அண்ட் சீமான் அதிகம் எடுப்பாங்க. அதுக்கு காரணமும் நான் சொல்லிட்டேன். அண்ணாமலை இங்கே எஃபெக்ட் நல்லா ப்ளே அவுட் ஆகும். ஓகே சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சிவகாசியில் எப்படின்னா, எப்படி ராஜபாளையம் சிட்டிக்குள்ளே தான் ராஜுஸோ, அதே போல் சிவகாசி சிட்டியில் தான் நாடார் டாமினேஷன். சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்புற ஏரியாக்கள் இருக்குல்ல, அதில் வந்து லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி. குறிப்பாக நாயுடுஸ் அண்ட் ரெட்டிஸ் அவங்களாம் நிறைய உண்டு. இது ஏடிஎம்கேக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதி. ராஜேந்திர பாலாஜி குறிவைத்திருக்கிற தொகுதிகளில் இது ஒன்றுன்னு நினைக்கிறேன். அப்புறம் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, என்னுள்ள நாம் தமிழரும் இது விஜயும் கிட்ட, அதாவது நாம் தமிழர் கட்சியும் விஜயுடைய கட்சியும் மோராலஸ் ஒரே சமமாக இருக்கிற எல்லா தொகுதிகள்லையும் டிஎம்கே வாங்குகிற சதவிகிதமும் ஏடிஎம்கே வாங்குகிற சதவீதம் சமமாக இருக்குது. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படின்னா
இப்போ ஒரு வருஷம் பாடுபட்டு விஜய் வந்து தன்னுடைய அந்த வாக்கு சதவீதத்தை உயர்த்தி கொண்டார்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே சமமாக இருக்கிற ஏடிஎம்கே டிஎம்கேல யாருக்கு லாபமாகும் யாருக்கு நஷ்டமாகுங்கிறத பார்க்கணும். அது எலெக்ஷன் முடிஞ்சோன்னு தான் தெரியும். சொல்ல முடியும். தொகுதி மாறுமா? தொகுதி மாறும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல அந்த மாதிரி தான் இருக்கு. எந்த இடத்துல இவங்க 2 பேரும் சமமா இருக்காங்க அந்த இடத்துல டிஎம்கே ஏடிஎம்கே. கடலூர் பார்க்கலாம், இதுவும் பார்க்கலாம், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஓகே சார், அடுத்த தொகுதி விருதுநகர். டிஎம்கே 42.63, ஏடிஎம்கே 40.51, என்டிகே 6.09, டிவிகே 10.6. எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த தொகுதி பிஜேபி போனாட்டி இருந்துச்சு. பிஜேபி நிற்கக்கூடாத தொகுதி. இன்ஃபேக்ட் என் மக்கள் யாத்திரை நல்ல ரெஸ்பான்ஸ் வராத தொகுதி விருதுநகர். சிவகாசி பிரமாதமாக வந்த தொகுதி. அதை கவர் பண்ண ஒரு ஜேர்னலிஸ்ட், டெல்லி பேஸ்ட் ஜேர்னலிஸ்ட் கிட்ட சொன்னாங்க. நான் 2த்துக்கும் போனேன், அங்கே பிரமாதமான ரெஸ்பான்ஸ், இங்கே ரெஸ்பான்ஸ் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தேமுதிக நடக்கும். எனக்கு தெரியாது, ஒருவேளை வந்து மஃபாய் பாண்டியன் இங்கே நிற்பாரான்னு தெரியாது. மஃபாய் பாண்டியன் ஆவடியில் இருந்தால் நல்லாயிருக்கும் இங்கே நிற்கிறத விட. ஆனால் இந்த தொகுதி தேமுதிக போச்சுன்னா, ஏன்னா அவங்களும் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, இங்கேயும் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி அதிகம். இவ சார் சொன்ன மாதிரி தான், நாடார் வந்து வெறும் டவுனுக்குள்ளே தான் இருப்பாங்களே தவிர சுற்றி வட்டாரம் பூரா வந்து லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி நாயுடுஸ் ஜாஸ்தி. அங்கே தேமுதிகக்கு நல்ல ஆதரவு இருக்கும். தேமுதிக இங்கே கேண்டிடேட் போட்டாங்கன்னா நல்ல சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏடிஎம்கேக்கு ஒரு எட்ஜ் ஓவர் இருக்கிறதுங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். என்ன காரணம்னா, ரொம்ப ஒரு ஹெவி வெயிட்டு விருதுநகர் மாவட்ட செயலாளராகவும் இருந்துகிட்டு இருக்காரு கேகேஎஸ் ராமச்சந்திரன். அவர் வந்து அமைச்சரும் கூட. அப்படி இருக்கிறப்போ ஒரு முக்கியமான ஒரு தொகுதி இந்த விருதுநகர். ஏன்னா இது வந்து அந்த ஏரியாவில் வர்த்தக மையம். அந்த பெல்ட்டில் மிகப்பெரிய வர்த்தக மையம்னா 2ங்க. ஒன்று விருதுநகர், இன்னொன்று சிவகாசி. ஆனால் இந்த 2லேயுமே ஏடிஎம்கேக்கு எட்ஜ் ஓவர் அப்படின்னா இதை வேறு விதமாக புரிஞ்சுக்கலாம். அங்கே இருக்க சாதாரண சிறிய ஒரு வர்த்தகர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இல்லாட்டி மகிழ்ச்சியாக இல்லைன்னு அர்த்தம். இதுக்கு முன்னால் கூட ஏதோ ஒரு தொகுதியில் பார்த்தோம், இந்த ஸ்மால் ட்ரேடர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் டிஎம்கே பின்னால் இருந்தது. டிஎம்கே பின்னால் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த தொகுதியில் மாமூல் முன்னால் இருக்குதுன்னு அர்த்தம். டெய்லி வேலைச்சேரியது அந்த மாதிரி இருந்தாலே இந்த மாதிரி ஆகும். இந்த தொகுதியில் திமுக காரங்களாம் என்கிட்ட பேசியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய திமுக காரங்களாம், சார் எங்கெல்லாம் வேலையே இல்லை சார், இப்போ எங்கெல்லாம் வேலையே கிடையாது, மீட்டிங்க்கெலாம் நாங்கள் வந்து முன்னாடி ஆளை கூப்பிட்டு போவோம், இப்போல்லாம் எங்களெல்லாம் வர சொல்கிறதில்ல, எங்களுக்கு காசும் கொடுக்கறதில்ல. ஏன்னா வந்து ஈவெண்ட் மேனேஜர்கிட்ட கொடுத்துட்றாங்க, அவங்களே கொடி கட்டுறாங்க. நாங்கள் வந்து எவ்வளோ கொடி எங்களுக்கு வரணும், எவ்வளோ ஸ்டிக்கர் வரணும் சண்டை போடுவோம் கலைஞர் இடத்துல. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிஎம்கேவினோட ஊழியர்கள் பயங்கரமாக ரொம்ப 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 டிமோட்டிவேட்டடாக இருக்கக்கூடிய செக்மெண்ட் இந்த செக்மெண்ட். விருதுநகர், சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் இதெல்லாம் அப்படியே எடுத்துக்கலாம். ரொம்ப கார்ப்பரேட் ஸ்டைலில் போனால் லாபத்தில் ஏற்படும். எல்லாத்துலேயும் சாதாரண தொண்டர்களை இன்வால்வ் பண்ணிக்கிட்டே போகணும். அது எல்லாம் சேர்ந்தது தானே ஒரு கட்சி. ஓகே, அடுத்த தொகுதி அருப்புக்கோட்டை. டிஎம்கே 47.11, ஏடிஎம்கே 38.49, என்டிகே 5.79, டிவிகே 8.62. சார், கேகேஎஸ் ராமச்சந்திரனோட தொகுதி. சார், எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார், ஏன் வைகை செல்வன் இங்கே உட்காந்து கஷ்டப்பட்டுருக்கு? அது தெரியாது நமக்கு, அவர்கிட்ட தான் கேட்கணும். அதாவது ஏன்னா அவர் விருதுநகரில் வந்தால் பால் கேமே டிஃப்ரெண்ட் சார். இங்கே ஏன் அவர் விருதுநகர் வர மாட்டேன், ஏன் வைகை செல்வன் இங்கே தான் நிற்கிறேன் பாயிண்ட் நீங்கள் சொல்லியிருக்கிறாரு. இது வந்து அதிமுக கட்சி நிர்வாகிகள் பார்த்துட்டு அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். அதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன், வைகை செல்வனும் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியை சேர்ந்தவர். இவரும் இப்படி ஆக்சுவலாக ஒரு லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் அதிகமாக இருக்கிற ஒரு தொழிலில் 2 லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் போட்டி போட்டால் யார் பலமோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி இடத்துல இப்போ முன்னால் ஜெயலலிதா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சிவகாசியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஜாஸ்தி. பொதுவாக முன்னால் காங்கிரஸ் சார்பில் நாயுடு கம்யூனிட்டியை சேர்ந்த ஜெயலக்ஷ்மின்னு ஒருத்தவங்களாம் நின்றுருக்காங்க. இந்த மாதிரிலாம் நிற்பாங்க. அப்படி தான் நிறுத்துவாங்க. வைகோவை அதே கோட்டத்தில் நிறுத்தி வச்சுட்டாங்க. வைகோவுக்கு எதிராக ஜெயலலிதா என்ன தெரியுமா பண்ணாங்க, முக்குலத்தூர் சமூகத்தை சேர்ந்த காளிமுத்து நிறுத்தினாங்க. காளிமுத்து சர்வசாதாரணமாக ஒரு 2 லட்சம் ஓட்டுக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயிச்சுட்டு போனார். இப்போ அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களை எதிர்த்து மற்ற கம்யூனிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அந்த லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிக்கு அடுத்தபடியாக எது பெரிய கம்யூனிட்டியோ அதை போடணும். ஒரு ஆட்டோமேட்டிக்காகவே கவுண்டர் போலரைசேஷன் ஒன்று நடக்கும்.
இப்போ வைகை செல்வனுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, அவர் இந்த தொகுதி மாற்றி அந்த தொகுதி போனாலும் சரி, அந்த தொகுதியிலேருந்து ஒரு பல்ட்டி அடித்து இந்த பக்கம் வந்தாலும் சரி, எல்லாமே அந்த பெல்ட் முழுக்கமே லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ். இவரை எதிர்த்து நிறுத்துறவங்க எல்லாமே அதே கம்யூனிட்டியை சேர்ந்த ஆட்களை தான் நிறுத்துவாங்க. அப்போ கட்சி ரீதியாக அமைப்பு ரீதியாக பலம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. இல்லைன்னா இப்படி தான் இருக்க வேண்டும். அமைப்பு ரீதியாக பிரச்சனை அவருக்கு. ஓகே சார், ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ளே போகிறோம். திருச்சூலியில் டிஎம்கே 59.46, ஏடிஎம்கே 33.20, என்டிகே 3.31, டிவிகே 4.06. தங்கம் தென்னரசோட தொகுதி பேசுறதுக்கு ஒண்ணுமே சார் தொகுதிக்கு செஞ்சிருக்காரு சார். தொகுதிக்கு செய்யாமலா இல்லை, நல்லாவே செஞ்சிருக்காரு. அவங்க அப்பா காலத்துலேருந்து அவங்க அப்பாலாம் கவர்மெண்ட் ஹைஸ்கூலில் டீச்சராக இருந்தவர், ஹெட் மாஸ்டராக இருந்தவர். அப்பா காலத்துலேருந்து வெல் கனெக்டட் அந்த ஃபேமிலி. இவர் என்ன பண்ணிருக்காரு? இவர் தங்கச்சியும் அக்காவும் பண்ணதில்ல. இவர் தங்கச்சியும் அக்காவும் இருக்காங்கல்ல, அவங்க ஒன்றும் பண்ணதில்லை. அது 2029ல. ஆமாம், அது கரெக்ட். ஆனால் அதை பற்றி தென்சென்னை வாக்காளர்கள் தான் கவலைப்படும். திருச்சுழி வாக்காளர்களுக்கு அதுக்கு சம்பந்தம். பட் திருச்சுழி டேம் ஷூர் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட தொகுதி. அடுத்த தொகுதி பரமக்குடி. டிஎம்கே 44.76, ஏடிஎம்கே 39.11, என்டிகே 6.85, டிவிகே 9.27. எப்படி பார்க்குறீங்க சார்? இங்கே அதிமுகவுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, 5% தான் இருந்தால் கூட இன்னும் பெரிய இது. அதாவது ரொம்ப குழப்பி விட்டுருக்காங்க இந்த மாவட்டத்தையே. இந்த மாவட்டம்னு சொல்ல மாட்டேன், ராமநாதபுரம் லோக்சபா தேர்தல் போதே ரொம்ப குழப்பி விட்டாங்க. 2014 ஒரு முஸ்லிமனுக்கு வச்சாங்க, அன்வர் பாஷா நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2016 ஒரு மாதிரி போச்சு. 2019 நயினார் நாகேந்திரன் கொண்டு கொடுத்தாங்க. ஸோ இந்த ஹோல் ஏரியா பரமக்குடி இன்க்ளூடிங் ஒரு கிளியர் ஸ்டான்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி அதிமுக கிட்டையும் கிடையாது, பிஜேபி கிட்டையும் கிடையாது. எனக்கு ஒரு சந்தேகம், எனக்கு இது வந்து குற்றச்சாட்டெல்லாம் வைக்கல, எடப்பாடியாருக்கு இந்த மாவட்டத்தை பற்றி கொஞ்சம் புரிதல் கம்மியா? ஏன்னா ப்ராபப்ளி 2021 இதெல்லாம் வந்து ஓபிஎஸ் கிட்ட கொடுத்துருப்பாங்க இன்சார்ஜா, நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இது புரிதல் கம்மியா? அன்வர் பாஷாவும் வெளில போயிட்டு தேவையில்லாத நீங்கள் தான் பார்த்தீங்களா சார்? அப்போ கேட்டிருக்க வேண்டியதானே? இல்லை, இதெல்லாம் நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா இவ்வளோ குழப்பம் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணமாக என்னவாக இருக்கும்? ஏன்னா இப்போ மதுரை மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்லூர் ராஜு இருக்கார், இவர் இருக்கார், அவர் பேர் என்ன, ஆர்வி உதயகுமார் இருக்கார், ராஜன் செல்லப்பா இருக்கார், எல்லாருமே இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க அந்த மாதிரி. ஆனால் இங்கே இந்த மாவட்டத்தை நோக்கி போகும்போதே ஒரு பிரச்சனையாக இருக்குது. தூத்துக்குடி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், இதெல்லாமே வந்து ஒரு புரிதல் ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க ஓபிஎஸ் கிட்ட, அவரை விட்டுட்டாரு. இன்னொன்று இருக்குது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் தூத்துக்குடின்னு சொன்னேன். இந்த தூத்துக்குடி இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்க தொகுதி இந்த 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 பெல்ட்டுக்கு இடையில் ஒரு முக்கியமான ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. என்னென்னா, இந்த ரெண்டுலேயுமே அதிமுக முகம் அப்படின்னு சொல்லத்தக்க ப்ராமினன்ட் லீடர்ஸே கிடையாது. இன்றைக்கி யார் இருக்கா? இப்போ தூத்துக்குடினா ஒரு ஒரு கிறிஸ்துவ நாடார்னா கீதா ஜீவன் இருக்காங்க, அதே போல் ஹிந்து நாடார்னா அனிதா இருக்கார். சரி, ஏடிஎம்கேக்கு யார் இருக்கா? அதான் சொல்ல, இருந்தவர் போயாச்சு. போனதுக்கப்புறம் ஒருத்தர் கிரியேட் பண்ணியிருக்கணும்ல, ஒருத்தர் எம்பவர் பண்ணி குரூம் பண்ணி கொண்டுருந்தோம்னா இல்லை. அதே போல் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பெல்ட்டுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு லீடர் இருந்தாங்க. ஒருத்தர் இருந்த ராமநாதபுரத்தில் அன்வர் ராஜா, அவர் போயிட்டு வையாளி உற்சவம் தான் கடைசியில் இப்போ தான் வந்து செட்டில் ஆயிருக்காரு. இப்போ திரும்பவும் பிஜேபியோட அலையன்ஸுன்னதும் இப்போ அவர் என்ன நிலைப்பாட்டை எடுப்பார்னு தெரியும் சார். அவர் என்ன நிலைப்பாட்டு எடுப்பாருன்னு அவர் பிடிக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்படிங்கிறப்போ கொஞ்சம் நெஞ்சம் இருந்த லீடர்ஷிப்பு காணாமல் போயிடுது. ரைட், அப்படிங்கிறப்போ யார் இருக்காங்க? இதுதாங்க பெரிய பிரச்சனை. அங்கே வந்து ஒரு பெரிய லீடர்ஷிப் டெஃபிசிட் ஒன்று இருக்குங்க. இந்த டெஃபிசிட் வந்து சரியாக இது பண்ணணும், அட்ரஸ் பண்ணணும். ஓகே, பட் இன்னும் ஒரு வருஷத்தில் நீங்கள் அட்ரஸ் பண்ணாலும் இந்த இடத்துல ஜெயிக்க முடியும்னு எனக்கு தோணும். இந்த பரமக்குடியில் இன்னும் அவர் சொல்கிறது பார்த்தா இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். ஓகே சார், அடுத்த தொகுதி திருவாடானை. ஏடிஎம்கே அடுத்த தொகுதி திருவாடானை. டிஎம்கே 43.81, ஏடிஎம்கே 44.30, என்டிகே 6.67, டிவிகே 5.22. நிறைய பேர் இன்னும் அந்த ஓபிஎஸ் சைடு டிடிவி சைட்லாம் இந்த பக்கம் தான் இருக்காங்கங்கிற எண்ணத்தில் தான் இந்த ரிசல்ட் வந்திருக்கு. ஆனால் இது பொறுத்துருந்து தான் பார்க்கணும். இது வந்து எப்படி போகுது நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் நயினார் உள்ள ஒரு பிரசிடென்ட் ஆனதுனால இங்கே கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் வந்து எப்படின்னா, நயினாரும் பிரசிடென்ட் ஆகி
என்டிஏவுக்குள்ளே டிடிவி தினகரன் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகிற சூழ்நிலையில் இந்த இந்த இது அப்படியே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை என்ன செய்யணும், ஏடிஎம்கே தலைமை செய்ய வேண்டிய என்னென்னா, இப்போ இந்த பெல்ட்டில் 1% லீட் ஆகக்கூடிய தொகுதி, இல்லாட்டி 1% 2% லெவலில் பின்தங்கி இருக்கக்கூடிய தொகுதி, இந்த தொகுதிகளையாவது அஷ்யூர்டாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து மேற்கொள்ளணும். சார் அங்கே ஆணிமுத்துன்னு ஒருத்தர் இருக்கார் சார், ஏடிஎம்கேல ரொம்ப நல்லா இருக்கார். அவர் ஒன்று நடுவில் இந்த தொகுதி டக்குன்னு ஆணிமுத்தே கருணாஸ்கிட்ட போச்சு ஜெயலலிதா பீரியடில். ஆணிமுத்து சைலண்ட் ஆனார். திருப்பி போன எலெக்ஷன் என்ன பண்ணாங்க, ஏடிஎம்கே ஆணிமுத்தை கூட திருப்பி நிற்க வச்சாங்க. அவர் தோத்துட்டாரு. இதை எப்படி கருணாஸ் என்ன பாரு அறிவாலய வாசல்ல கருணாஸ் எங்கேருந்து போட்டிடுவாரு? அறிவாலய வாசல்ல இருந்து சீட்டு கேட்குறப்பா கிடையாது, கிடையாது. நடிகர் சங்கம் தான், நடிகர் சங்கம் தான் சார். கொடுக்க மாட்டாங்க சார் சீட்டெல்லாம், கஷ்டம் சார். சார் இது கொஞ்சம் குழப்பமான தொகுதி தான் சார். ஏன்னா கருணாஸ் அப்போவே நான் தோத்துருவேன், எனக்கு யாரும் ஒர்க் பண்ணலன்னு சொல்லிட்டு அவர் புலம்புனார் ரிசல்ட்டுக்கு முன்னாடி. ரிசல்ட் வந்தோடனே ஜெயிச்சிட்டார் அவர் லாஸ்ட் மினிட்ல. ஸோ இதை நம்ம பொறுத்து தான் சார் பார்க்கணும். அந்த கஷ்டமான தொகுதி தான். தோ ஏடிஎம்கே லீடு இருந்தாலும் இது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது சார். அடுத்த தொகுதி ராமநாதபுரம். சார் நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது சார். ராமநாதபுரத்தை பற்றி நிறைய டெமோகிராஃபிக்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா இங்கே இருக்கிற இம்பாக்ட் தான் சுற்றி மற்ற தொகுதியிலையும் இருக்குது இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில். அடுத்த தொகுதி ராமநாதபுரம். டிஎம்கே 47.08, ஏடிஎம்கே 38.68, என்டிகே 5.94, டிவிஏகே 8.30. சார் கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு நல்ல வாய்ஸ் உள்ள தொகுதியாக இருந்திருக்கு. நடுவில் பிஜேபிக்கும் ஒரு பெரிய பிரசன்ஸ் ஒண்ணுமே கிடையாது. பிஜேபிக்கு சும்மா வந்து பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க என்ன பிஜேபிக்கு இருக்குன்றீங்க? மோடியை நிறுத்திருப்பீங்க. மோடியை நிறுத்துறதா சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கூட அரசியல்னா என்னன்னு தெரியாதவங்க தான் ராமநாதபுரத்தை பிஜேபிக்கு இருக்குன்னு. ராமேஸ்வரம் கோயில் இருக்குன்னா அதனால பிஜேபி வந்துருமா? ஒன்னு யோசிச்சுங்க நாகராஜ். ஒரு வலிமையான தொகுதி அப்படின்னா, நான் சொல்றேன் வலிமையான தொகுதிகள், ஒரு 5 முனை போட்டியில், ஒருவேளை 5 முனை போட்டியா இருந்திருந்ததுல ஒரு 2 மாசம் வரைக்கும் அதிமுக தனியா தான் இருந்தாங்க. திமுக அதிமுக தனியா வலுவா, பிஜேபி ஒரு கூட்டணி, ஸ்மால் கூட்டணியோட, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், இந்த 5 முனை போட்டியா இருந்து எல்லா கட்சிகளும் கடும் போட்டி அவர்களுடைய மொத்த பலத்தோட நின்றாங்கன்னா பாஜக எங்கெங்கெல்லாம் ஜெயிக்க முடியும். அதுல ராமநாதபுரம் வருமா கேட்டீங்கன்னா, கமலாலயத்தில் போய் கேட்டீங்கன்னா ஆமாமாங்க, சத்தியமா வராது. நான் சொல்றேன் எந்த தொகுதி வரும்னு. டி நகர் வரும் 5 முனை போட்டியில, பாஜக வாய்ப்பு இருக்கு. மயிலாப்பூர் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க கிறிஸ்டியன் ஓட்டிங்க பிரியறது, அது பிரியதுன்னா. வேளச்சேரி வாய்ப்பு இருக்கு. 4வது கோயம்புத்தூர் நார்த், அண்ணாமலையோ இல்லைன்னா வானதி சீனிவாசனோ வாய்ப்பு இருக்கு. 5வது காரைக்குடி எச் ராஜா அமமுகவோட கூட்டணி இருந்தா வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா வாய்ப்பே இருக்கு. ஓகே. 6வது தென்காசி அண்ணாமலையே நின்னாலும் ஜெயிக்கலாம். ஏன்னா தென்காசியில இருந்தா உங்களுக்கு அண்ணாமலையினுடைய பலமே ஆரம்பிச்சது. நான் அக்டோபர் மாசம் ஜனவரி மாசம் 2022 அண்ணாமலைக்கு மெசேஜே வச்சேன். சார் கொங்குல உங்களுக்கு கிடைக்கிற டிராக்ஷனை விட இங்க டிராக்ஷன் அதிகம் கிடைக்குது. எங்க? தென்காசி சவுத்துல. அது காரணம் எங்க இருந்து ஆரம்பிச்சது? தென்காசில இருந்து ஆரம்பிச்சது. தனியா நின்று நீங்க கூட போயிட்டு இருந்தீங்க, 2-3 இப்போ கூட போயிட்டு இருந்தீங்க. நீங்க ஒத்துப்பீங்க தென்காசியில சப்போர்ட் இருக்கு. கடைசி செங்கோட்டை பார்டர் வரைக்கும் இருக்கு. அவர் அண்ணாமலை வேணா நிற்கலாம், யார் இருந்தாலுமே நல்ல வாய்ப்பு இருக்கு. திருநெல்வேலி வாய்ப்பு இருக்கு. நயினார் நாகேந்திரன் தனியா நின்று ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கு. நாங்குநேரியில் ஒரு நல்ல நாடார் கேண்டிடேட் தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரி ஒரு கேண்டிடேட் போட்டினா வாய்ப்பு இருக்கு, ஜெயிக்கலாம். நாகர்கோயில் வாய்ப்பு இருக்கு. ராமநாதபுரத்தில் எங்க வாய்ப்பு இருக்கு? புரிதலே இல்லாம யாரோ சொல்றாங்க, ஏதோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போய் நயினார் நிற்க வச்சிங்க. நயினார் என்ன நினைச்சாரு? அவரா நினைக்கல. அவர்கிட்ட என்ன சொன்னாங்க? ராமநாதபுரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பயங்கரமான ஆதரவு இருக்கு, எவ்வளோ பெரிய தொகுதி, புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு தொகுதி, ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு தொகுதி, விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு தொகுதி. கரெக்டா இல்லையா? ராமநாதபுரம் தொகுதியேங்க பூத் வைஸ் பார்த்துருக்கீங்களா லிஸ்ட்? என்னைக்காவது யாராவது பாஜக ஆதரவாளர்கள் இல்ல பாஜக கட்சியில் இருக்கிறவங்களே ஒவ்வொரு லிஸ்ட் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு இந்த 9-10 தொகுதி நான் சொன்னேன். இந்த 9-10 தொகுதியில் 5 முனை போட்டியில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும். ராமநாதபுரத்தை ஜெயிக்காது. கோயில் இருக்கு, ராமேஸ்வரம் கோயில், மோடி வந்தாருன்னா கூட்டம் வருது, அதுக்காக ரோட்டு கொண்டு வந்துருப்பீங்க. அவர் நிற்க வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப மோசமாக, ரொம்ப அசிங்கமாக இருந்திருக்கும். ஒரு விஷயம் என்னென்னா, கோயில் இருக்குங்கிறதுனால, ராமேஸ்வரத்தில் கோயில் இருக்குங்கிறதுனாலேயே பிஜேபி ஜெயிச்சிடும் சொல்லிட முடியாது.
ஆனானப்பட்ட அயோத்தி கோயில் இருக்கிற இடத்துல பிஜேபி தோத்துருக்கு. முஸ்லீம் வாக்காளர் நிறைய இருக்காங்க சார் அங்கே. அதே போல தான் இங்கே ராமநாதபுரத்தில் அயோத்தியில் இருக்கக்கூடிய பல சிமிலாரிட்டிஸ் இங்கே உண்டு. இங்கே நிறையா முஸ்லீம் கேண்டிடேட்ஸ். இன்னொன்று, இதை வந்து ராமநாதபுரத்துலேயே ஜெயிக்க முடியும் அப்படின்னு பிஜேபி கருதினதுக்கு, அந்த அத்தகைய ஒரு மூட நம்பிக்கைக்கு வந்ததுக்கு ஒரு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? ஓபிஎஸும் நம்மளோட இருக்கார், டிடிவி தினகரன் நம்மளோட இருக்கார். ஸோ அங்கே இருக்க மொத்த முக்குலத்தோரும் நம்ம பின்னால் வந்துட்டாங்க அப்படின்னு இவங்க நினச்சாங்க. அதாவது இந்த ரெண்டு பேரையும் முக்குலத்தோர் சமூகத்தினுடைய ஏகபோக பிரதிநிதிகள் மாறும். இவர்கள் இருக்கிற இடத்துல அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்பினாங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. இப்போ ராமநாதபுரம் அந்த எம்பி கான்ஸ்டிடுவன்சியை பற்றி மட்டும் சொல்கிறேன். அங்கே மொத்தம் 18% முஸ்லீம் வாக்காளர்கள், ரைட்டா? அவங்க நவாஸ்கனிக்கு போட்டிருப்பாங்க. ஆனால் வெறும் அந்த 18% மட்டுமே நவாஸ்கனிக்கு போட்டு அவர் ஜெயிச்சிருக்க முடியுமா? நிச்சயமாக முக்குலத்தோரில் ஏராளமான பேர் அவங்களுக்கு போட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள். எதிர்த்து நின்று முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அதே சமூகத்தை சார்ந்தவர். அவரை நிராகரிச்சுட்டு ஏராளமான முக்குலத்தோர் நவாஸ்கனிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு யோசிக்கணும். அதாவது அங்கே இருக்க முக்குலத்தோர் வந்து ஓபிஎஸ் இருந்துட்டாலே நான் உன் பக்கம், டிடிவி இருந்துட்டாலே நான் உன் பக்கம்னா சொல்ல தயாராக இல்லை. புரியுதா? இவங்க ரெண்டு பேரையும் தங்களுடைய ஏகபோக பிரதிநிதிகள் போல அவர்கள் கருத தயாராக இல்லை. ஆனால் பிஜேபி அப்படி கருதியது. அதனால தான் அவங்க வந்து ராமேஸ்வரம், இந்த ராமநாதபுரத்தை பெரிய தங்களுடைய வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியை அவங்க கற்பனை பண்ணதுக்கு காரணம் அதுதான். அப்படி கிடையாது. ஒருத்தர் கிட்ட சொன்னாருங்க, நாங்கள் அந்த காலத்தில் 1960 ஒரு பக்கம் முத்துராமலிங்க தேவர் நிற்கிறாரு, தேசியமும் தெய்வீகமும்னு, இன்னொரு பக்கம் பெரியார் அண்ணாவும் நிற்கிறாங்க. எங்கள் கம்யூனிட்டி அன்றைக்கி பெரியார் கிட்ட பின்னாடி தானங்க போனாங்க. நாங்கள் அன்றைக்கே இவர் பின்னாடி போயிருக்கணுங்க. நாங்கள் முத்துராமலிங்க பின்னாடி போகலையே, அவர் வந்து வெற்றியடைய வைக்கலையே நாங்கள். அதனால் அரசியலில் நாங்கள் வந்து முழுக்க எங்களோட ஜாதியை வச்சு நீங்கள் அரசியல் வந்து நீங்கள் நினைக்கிறது மற்ற மாநிலத்தில் நடக்கும், தமிழ்நாட்டில் அதனால நடக்காது. இந்த கம்யூனிட்டியை பொறுத்தளவில், முக்குலத்தோர் கம்யூனிட்டியை பொறுத்தளவில் டாலஸ்ட்டு பர்சனாக தேவர் திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர் தான். அவருக்கு இணையாக யாரும் அதுக்கப்புறம் அந்த கம்யூனிட்டியில் யாரும் பிறக்கலை. நீங்கள் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தேவர் திருமகனார் சிலை இருக்கும், அது பக்கத்தில் மயில வாகனம் மாதிரி வச்சுருப்பாங்க. அவர் வந்து கடவுளுக்கு சமமானவர். அப்படிப்பட்டவர் இருந்த காலத்திலேயே அவருடைய ஹைட்டுக்கு அவருடைய கட்சியான ஃபார்வர்ட் பிளாக் வந்தது கிடையாது. அவர் வந்து ஒரு சில பாக்கெட்டில், இப்போது கமுதி, முதுகுளத்தூர், இங்கே ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி, இப்படி ஒரு சில தொகுதிகளில் தான் ஜெயிப்பாரே ஒழிய அவங்க கம்யூனிட்டி பெருவாரியாக இருக்கிற தொகுதிகளில் அன்றைக்கும் காங்கிரஸ் தான் அதிகமாக ஜெயிச்சிட்டு இருந்தது. இவங்க நினைக்கிறார்கள் இல்லையா, இந்த கம்யூனிட்டி அதிகமாக இருக்குது, இதை ரெப்ரசன்ட் பண்ணிட்டா எல்லாருமே போட்டுருவாங்கன்னு. இதே இது பசுமன் முத்துராமலிங்க தேவர் காலத்திலே கரெக்டாக நடந்திருந்தால் அன்றைக்கி பிரதான எதிர்கட்சியாக ஃபார்வர்ட் பிளாக் இருந்திருக்கணும். அப்படி என்றைக்குமே இருந்தது. ஒரு தெய்வம் அரசியலில் வேற, அரசியல்ங்கிறது வேற, பர்சனலாக அவருடைய ஹைட்டு வேறங்க. ஆனால் அவருடைய கட்சி அவர் ஹைட்டுக்கு இருந்ததே கிடையாது. இந்த இதை புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து வேற ஒரு விதமாக அரசியல் ரீதியாக கால்குலேட் பண்ணுறாங்க. முக்குலத்தோர் வந்து தான் முக்குலத்தோருங்கிறதுக்காகவே கண்டுபிடிச்சி ஓட்டு போடுறதில்ல. பாருங்கள், முக்குலத்தோர் அவ்வளோ பேர் ஒரு முஸ்லீம் கேண்டிடேட்டு போட்டிருக்காங்க, நவாஸ்கனிக்கு போட்டிருக்காங்க. அப்படின்னா இது கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா? ஓகே, அடுத்த தொகுதி முதுகளத்தூர். டிஎம்கே 44.51, ஏடிஎம்கே 44.28, என்டிகே 3.11, டிவிகே 8.10. சார், என்ன பிரச்சனை? இங்கேயும் வந்து பிரச்சனை ஒன்றும் கிடையாது, நெக் அண்ட் நெக்கு. இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து டிடிவி, நயினார் நாகேந்திரன், அந்த ஃபார்முலா நம்ம சொன்னோம் இல்லைங்களா. முதல்ல வந்து சார் சொன்னார் இல்லைங்களா, திருவாரூரில் என்ன ஃபார்முலா, அதே ஃபார்முலாவை இங்கே கொண்டு வந்தீங்கன்னா அட்வான்டேஜ் யாருக்கு? அப்போ ஏடிஎம்கே. அப்போ இங்கே வேணா இங்கேயாவது பிஜேபி நிற்கலாம், ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடாது. ஓகே, அடுத்தது தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ளே செல்கிறோம். முதல் தொகுதி விளாத்திக்குளம். டிஎம்கே 51.48, ஏடிஎம்கே 40%, என்டிகே 3.48%, டிவிகே 5.03%. இங்கேயும் சில பாஜக தலைவர்கள் விளாத்திக்குளம்ல நம்ம நின்னோம்னா ஜெயிப்போம்னு நினைக்கிறாங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல, தெரியவும் இல்லை. ஜஸ்ட் பிகாஸ் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி இருக்கிறதுனால நான் ஜெயிப்பேன் அப்படின்னா தலை சுற்றுது.
அதே லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி கேண்டிடேட் ஒருத்தரை எதிர்த்து நிறுத்தினா என்னத்துக்கு ஆவாங்க? ஏன்னா 11% டிஃபரன்ஸ். திமுக அருமையாக ஜெயிப்பாங்க. 11% டிஃபரன்ஸ் திட்டோட்டமாக டிஎம்கே ஜெயிக்கக்கூடிய. இதில் பியூட்டி என்ன தெரியுமா சார்? இதில் வந்து 2016 உமாமேஸ்வரி ஒருத்தர் நின்றுருக்காங்க. அவங்க வந்து ஷிஃப்ட் ஆனாங்க டிடிவி கேம்ப்க்கு. 2019 பை எலெக்ஷன் நடந்தது. அதில் வந்து 3 பேர் நிற்கிறாங்க. மார்க்கண்டேன்னு ஒருத்தர் தனியாக நிற்கிறாரு, டிஎம்கே வந்து ஜெயக்குமார் ஒருத்தர் நிற்கிறாரு, ஏடிஎம்கே வந்து சின்னப்பன் அப்படின்னு ஒருத்தர் சின்னப்பன் அவர்கள் ஜெயிக்கிறாரு. இந்த மார்க்கண்டேயன் என்ன பண்ணாரு, இங்கே பிரசன்ஸே இல்லாத டிஎம்கே என்ன பண்ணுது, மார்க்கண்டேயன் அவர் கட்சியில் சேர்த்து நிற்க வச்சு ஜெயிக்க வச்சிருச்சு. அது என்ன கதைங்கிறத சொல்லிடுறேன். மார்க்கண்டேயன் அப்போ ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்தார். ஆனால் ஆமாம், அவர் வந்து ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்தார். அந்த இடைத்தேர்தலில் அவர் சீட் கேட்குறார். அதே நேரத்தில் எடப்பாடி தன்னுடைய ஆதரவாளரான நீங்கள் சொன்னீங்களே சின்னப்பாவை அவருக்கு கொடுக்குறாரு. அப்போத்தான் அவர் வந்து என்ன இவர் ஒருங்கிணைப்பாளராக இருந்துட்டு இருக்கார். நம்பர் 1, இவருக்காக நான் அன்னிக்கையிலேருந்து இவர் புராணம் பாடிக்கிட்டு இருக்கேன். கடைசியில் எனக்கு இவரால் சீட்டு வாங்கி தர முடியலை. கடைசியில் எடப்பாடி தன்னுடைய கேண்டிடேட்டுக்கு சீட்டு வாங்கி கொடுத்துட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு எரிச்சலில் தான் அவர் வந்து ஏடிஎம்கே விட்டு வெளியில் போய் டிஎம்கேல சேர்ந்து டிக்கெட் வாங்கி இப்போ அவர் எம்எல்ஏ. அடுத்த தொகுதி தூத்துக்குடி சிட்டி. டிஎம்கே 39.87, ஏடிஎம்கே 37.40, என்டிகே 6.36, டிவிகே 16.36. காரணமே விஜய், ஜோசப் விஜய் எஃபெக்ட். கீதா ஜீவனுக்கு தூக்கம் கிடையாது. கீதா ஜீவனுக்கு எதிராக தூத்துக்குடியில் இவ்வளவு நெக்க ஏடிஎம்கே வரைக்கும் சான்ஸே கிடையாது. அப்படின்னா தூத்துக்குடியில் பெருமளவு கிறிஸ்டியன் ஓட்ஸ் விஜயை நோக்கி போகுது, ஜோசப் விஜயை நோக்கி போகுது. ஓகே ஓகே. அப்படின்னா இன்னும் 1 வருஷம் இருக்கு. அவர் நல்லா வந்து மஸ்டர் பண்ணார்னு வச்சுக்கோங்க. ஏடிஎம்கே ஜெயிச்சு பெரிய ஷாக்கிங். இத்தனைக்கு அந்த தொகுதிக்குரிய எம்பி கனிமொழி தொகுதியிலேருந்து ஏடிஎம்கே ஒன்று ஜெயிச்சு வந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க சார். போன வாட்டி எதுக்கு சார் தமிழ் மாநில காங்கிரஸ் சீட்டு கொடுத்தாங்க? அதுதாங்க பண்ண தப்பு. அவங்களுக்கு சில விஷயம்ல ரிஷிமூலம் நதிமூலம் பார்க்கக்கூடாது. கொடுத்தாங்கன்னு நிறுத்திக்கணும். ஏன் கொடுத்தாங்கன்னு கேட்டால் தப்பு. அதிமுகவும் இங்கே இருக்கிற ஒரு டாக்டர் தான் அமிச்சாங்க. இங்கே வடபழனியில் இருக்கிற டாக்டர் தான் அமிச்சாங்க வர. அட போங்க சார். அடுத்த தொகுதி திருச்செந்தூர். டிஎம்கே 47.99, ஏடிஎம்கே 31.11, என்டிகே 6.04, 14.86 சிவிகே. ஸோ ஆனால் வந்து இந்து நாடார் ஓட்டு வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் தான் போகுது. அதுதான் முக்கியம். லீடர் எஃபெக்ட், அந்த எஃபெக்ட் அவரோட எஃபெக்ட். ஸோ கீதா ஜீவன் மேல இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி அனிதா ராதாகிருஷ்ணன் மேல இல்ல. இன்னொன்னு கீதா ஜீவன் பின்னால இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் ஓட்ஸை பிளக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ், ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் ஒன்று இப்போ எமர்ஜ் ஆயிருக்கு. இப்போ இந்த விதமான ஒரு இது அனிதாவுக்கு இல்லை. நல்லா அட்வான்டேஜ் சார். நீங்கள் தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் கோயில் போகிற அந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லாமான்னு தெரியல, அவ்வளோ சர்ச் இருக்கு. ஃபுல்லாக சர்ச், ஃபுல்லாக கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸோட இது வந்து அங்கே பல ஊர்களின் பெயரே வந்து கிறிஸ்துவ நசரேத். அது இல்லை நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அங்கே. அவங்க சிலர்லாம் வந்து சில பேர் வெளிநாட்டிலாம் இருக்காங்க. அவங்க எல்லாமே சொல்கிறாங்க விஜய் வில் டேமேஜ், கொலாட்ரல் டேமேஜ் வரும்ன்றாங்க. விஜய் எல்லாமே கிறிஸ்டியன்ஸ் தான். அதில் ஒரே ஒரு விஷயத்தை இங்கே கூடுதலாக சொல்லிடுறேன். இதுவரைக்கும் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு மாபெரும் லீடராக கிறிஸ்டின்ஸ் வந்ததே கிடையாது. இந்த ஆட்சியில் அநேகமாக எதிர்காலத்தில் சிஎம்மாக இருப்பார் அப்படிங்கிற லெவலில் ஒரு கிறிஸ்டின் வந்ததே கிடையாது. அப்படி ஒரு தோற்றம் கூட கிடைச்சது கிடையாது. இன்றைக்கி அந்த மாதிரி சொல்லிக்கிறதுக்கு ஒரு கிறிஸ்தவர் வர்றார் அப்படின்னா அவர் எப்படி கிறிஸ்டியன்ஸை சப்போர்ட் பண்ணாமல் விடுவாங்க? இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்டியன்ஸு ஆதரித்து ஓட்டு போட்டாலும் கூட டிஎம்கே சார்பில் நிற்கக்கூடிய ஒரு ஹிந்து கேண்டிடேட்டை ஆதரித்து போடுவாங்க. ஹிந்துவுக்கு தான் அவங்க ஓட்டு போட்டு வந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸுக்கு ஒரு கிறிஸ்துவருக்கே ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அப்போ அது மிஸ் பண்ண மாட்டாங்கல்ல. மிஷன் ஆந்திர பிரதேஷ் 2.0 இன் தமிழ்நாடு 2026 by missionaries. அண்ணா ஜெகன் ஃபார்முலாவா? ஓகே. அடுத்தது வந்து ஸ்ரீ வைகுண்டம். டிஎம்கே 44.54, ஏடிஎம்கே 41.55, என்டிகே 4.48,
டிவிகே 9.42. சார் எப்படி பார்க்குறீங்க சார்? இங்கே நான் இது க்ளோஸாக தான் போகும். இங்கே பிஜேபி கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் ஏடிஎம்கே கேண்டிடேட் இருந்தாங்கன்னா வாய்ப்பு அதிகம். ஏன்னா யார் அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுவாங்க? ஏன்னா ஸ்ரீவைகுண்டத்துலேயும் கிறிஸ்துவர் மைனாரிட்டி ஓட்டுஸ் இருக்கும், இன்னும் டிவிகே பிரிப்பாருங்க. அந்த ஓட்டை பிரிக்கும் போது இங்கே வாய்ப்பு அதிகம் இருக்கு. சார் ஒன்றும் இல்லை சார், எஸ்பி சண்முகம் வந்து திருப்பியும் உள்ளே போய் வேலை செஞ்சால் ஜெயிச்சிருவார் சார் தொகுதியை. பட் அவர் ஆக்டிவாக இருக்கா இல்லையான்றதை நம்ம பார்க்கணும் சார். அதிமுகவில் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதேதான் புதுசாக சொல்லுங்க. அவ்வளோதான். ஓகே, அடுத்தது வந்து ஒட்டப்பிடாரம் டிஎம்கே 38.98, ஏடிஎம்கே 38.42, என்டிகே 8.66, டிவிகே 13.94. சார் நான் இங்கே ஹேண்ட் ஸ்டோன் கொடுத்துட்றேன். இன்னும் கொஞ்சம் டிவிகே வாங்கினாங்கன்னா ஒருவேளை ஏடிஎம்கே இந்த கூட்டத்தில் இருந்தால் டிஎம்கே மேலே ரைஸ். டிவிகே வாங்குவாங்க சார் சொல்லுவார். இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு டாக்டர் கிருஷ்ணசாமி இங்கே போட்டு அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். டாக்டர் கிருஷ்ணசாமி தேர்வு செய்யக்கூடிய தொகுதி இதுவாக இருக்கும். இப்போ அவரும் நின்று அவர் வந்து ரெட்டை இலை சின்னத்திலே அவர் நிற்கிறாருன்னு வச்சுப்போம். தீவிரமாக இது பண்ணார்னா அநேகமாக ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. போன வாட்டி 6,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஆனால் சார் போன வாட்டி டெபாசிட் காலி என்டிகே கீழே வந்திருக்காரு சார். என்டிகேக்கும் கீழே வந்திருக்கும் போது அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, ஆனால் அவர் ஒரு லீடருங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல, அந்த சமூகத்துக்கான இதுன்னு ஒன்று இருக்குல்ல. அவர் வந்து இப்போது ஏடிஎம்கே சப்போர்ட்டோடு நிற்கிறப்போ இன்றைக்கி நீங்கள் சர்வே எடுத்திருக்கீங்க. அப்போ வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி உள்ளே இருக்காருன்னு நினச்சிட்டு ஒன்றும் சொல்லலை. ஏடிஎம்கே இருக்குங்கிற அடிப்படையில் தான் இந்த சர்வேக்கு எல்லோரும் பதில் சொல்லியிருக்காங்க. இவர் ஒரு சின்ன அடிஷன் உள்ளே வர்றப்போ அநேகமாக மாறும். ஆனால் இந்த அடிஷனில் கிருஷ்ணசாமிக்கு இந்த தொகுதியில் பயன்படுத்தாலும் கிருஷ்ணசாமியால் தென்காசி அந்த பகுதியில், அதே போல் பரமக்குடி, மானாமதுரை இந்த பெல்ட்டில் வந்து என்டிஏ கட்சிகளுக்கு பலம் ஏற்படும். ஓகே, அடுத்த தொகுதி கோவில்பட்டி டிஎம்கே 38.98, ஏடிஎம்கே 52.41, என்டிகே 2.87, டிவிகே 5.74. கோவில்பட்டி கோஸ் டு ஏடிஎம்கே. கடம்பூர் ராஜு இப்போ ரொம்ப பிரமாதமாக ஒன்று சொல்கிறேன். கடம்பூர் ராஜு சரி, 6 தொகுதிகள் இருக்குது தூத்துக்குடியில். நம்ம சர்வே படி பார்த்தீங்கன்னா இட் கேன் பிகம் 4 ஃபார் ஏடிஎம்கே கூட்டணி அண்ட் 2 ஃபார் டிஎம்கே. இது நடந்ததுன்னா இது வந்து ஒரு சுனாமி ஆர் இயர் ஷேக்கிங் ஈவெண்ட். மாநில அளவிலான ஒரு ட்ரெண்டு என்ன செட் ஆகுங்கிறது இதை சொல்லிடும். இதை அதை செட் பண்ணக்கூடிய ஒரு சமிக்கை. அதே மாதிரி விஜயோட இம்பாக்ட் வந்து கிளியர் கட்டாக மாநில அளவில் எப்படி இருக்குன்னு இந்த தூத்துக்குடியில் கண்டுபிடிச்சிட முடியாது. நம்மளால் கிளியர் கட்டாக கண்டுபிடிக்க முடியாது. போட்டியிட்டு தோற்ற தொகுதி அந்த இதில் மோர் தென் 50% ஏடிஎம்கே வாங்கியிருக்குன்னா ரொம்ப பிரமாதமாக திட்டவட்டமாக ஜெயிக்கக்கூடிய தொகுதி. கடம்பூர் ராஜு திரும்ப வருவார்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த மாவட்டம் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் டிஎம்கே 41.97, ஏடிஎம்கே 43.15, என்டிகே 5.89, டிவிகே 8.98. எப்படி சார் பார்க்குறீங்க? சங்கரன் கோயிலில் அதிமுக கூட்டணி ஜெயிக்கும். அந்த அம்மா முன்னாடி நின்னாங்க இல்லைங்களா, அது வந்து ஒரு பேஸ்டியனாக இருந்தது அதிமுகவுக்கு. ஆனால் அந்த அம்மா மேலே பயங்கரமான அதிருப்தி இருந்தது. அதனால தான் அவங்களுக்கு சீட்டு அது தோற்று போனாங்க அவங்க. அந்த கோபம் இன்னும் அப்படியே தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படிங்கிற பட்சத்தில் ஆனந்தன் ஐயாசாமி நிறையா வேலை பண்ணுறதுனால அவர் அங்கே தாமரை சின்னத்தில் நின்னா அதிக வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, இங்கே நல்ல வாய்ப்பு இருக்குது. என்னன்னா தென்காசி பாராளுமன்ற தொகுதி எப்படி பார்ப்போம்? வாசுதேவநல்லூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம். அதிமுக adds more strength to the NDA alliance. சங்கரங்கோயில், தென்காசி, கடையநல்லூர். BJP adds more weight to the NDA alliance. So இதுதான் பர்ஃபெக்ட் காம்பினேஷன் ஃபார் விக்டரி. கரெக்ட். அங்கே அவங்களுக்கு கருப்புசாமி போனது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இது சார். சங்கரன் கோயில் பொறுத்தவரையும் கருப்புசாமி செத்து போனது அவங்களுக்கு 2011 செத்து போனது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய டென்ட் செட்பேக் தான். ஏடிஎம்கேக்கு அந்த செட்பேக் தான். அதுக்கப்புறம் இந்த லேடி வந்து கொண்டு வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க சார்? எட்ஜவர் ஏடிஎம்கே நான் நினைக்கிறேன். சங்கரன் கோயில் என்டிஏக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சங்கரன் கோயிலில். ஓகே, அடுத்த தொகுதி வாசுதேவநல்லூர் டிஎம்கே வந்து 35.63, ஏடிஎம்கே ப்ளஸ் வந்து 49.02, என்டிகே வந்து 4.67, டிவிகே 10.69. இதாவது சங்கரங்கோயில் ஒருவேளை அந்த அம்மாவுக்கு தான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வாசுதேவநல்லூரில் எக்ஸ் எம்எல்ஏ வந்து ஆனந்தன் ஐயாசாமியோட தம்பி.
அவர் வந்து 2000 ஆடு ஓட்டில் தான் வந்து 2021 தோற்று போனார். ஸோ அவரும் நல்லா ஒர்க் பண்ணுறாரு, இவரும் ஆனந்தன் ஐயாசாமி நல்லா ஒர்க் பண்ணுறாரு. மனோகரன், ஆனந்தன் மனோகரன். ஸோ மனோகரன், அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தம்பிக்கு அங்கே அண்ணனுக்கு இங்கே கொடுப்பாங்களான்னு எனக்கு டவுட்டு. ஆர் அதர்வைஸ் 2 பேரில் ஒருத்தர் தான் கொடுக்கணும்னா ப்ராபப்ளி ஆனந்தன் ஐயாசாமி வாசுதேவன் இருக்கலாம். ஸோ எல்லா காம்பினேஷனும் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் என்டிஏ தான். வாசுதேவன் ஒரு காலத்தில் ரொம்ப நாள் காலத்திலாவே அதிமுகவோட கோட்டை. பாஜகவும் நல்லா வேலை பண்ணாங்க. இப்போ சர்வேல ஹியூஜ் மார்ஜின், நல்ல மார்ஜின் தான் சார். அப்படிங்கிற திட்டவட்டமாக இந்தியாவுக்கு போகக்கூடிய ஒரு தொகுதி ஏடிஎம்கே ஜெயிக்கக்கூடிய. சார் அடுத்த தொகுதி கடையநல்லூர். டிஎம்கே 37.84, ஏடிஎம்கே 42.73, என்டிகே 5.76, டிவிகே 13.66. இந்த சீட்டு கண்டிப்பாக பாஜக ஆட் பண்ணுறது வந்து அதிமுகவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லிங்க, அது உண்மை. ஆனால் சிட்டிங் எம்எல்ஏ கடையநல்லூரில் வந்து அதிமுக சேர்ந்தவர். அதனால் இந்த தொகுதி அதிமுக தான் நிற்கும், அதிமுக போட்டியிடும், அதிமுக ஜெயிக்கும். கடையநல்லூர் திட்டவட்டமாக ஏடிஎம்கே போகக்கூடியது நல்ல சரியான ஒரு மார்ஜின் இருக்குது, 5% மார்ஜின். இது கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அதாவது அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியை பற்றி கொஞ்சம் புரிதல் வேணும். அதாவது அதிமுக பிஜேபிக்கு நிறைய விஷயங்களில் ஹெல்ப் பண்ணுது, பிஜேபி அதிமுகவுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது ரெண்டுத்தையும் 2 சைடும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து மோடக்குறிச்சியில் பிஜேபி எம்எல்ஏ ஜெயிச்சாங்கன்னா அது காரணம் அதிமுக. அதிமுக இல்லாமல் உங்களால் மோடக்குறிச்சியில் ஜெயிக்க முடியாது. கோயம்புத்தூர் சவுத்தில் ஜெயிச்சதுக்கு 2 பேரும் தான் காரணம். எல் முருகன் ஆல்மோஸ்ட் 1000 ஓட்ஸ் தான் தோற்று போகிறாரு, அதுக்கும் கூட்டணி தான் காரணம். அதே மாதிரி நயினார் நாகேந்திரோட மாபெரும் வெற்றிக்கும் அதுதான் காரணம். நயினார் நாகேந்திரன் மாபெரும் வெற்றி. அது நாகர்கோயிலில் நீங்கள் எப்போதும் தனியாக நின்று தோத்துக்கிட்டு இருந்தீங்க, அதிமுக கூட்டணி வந்தபோது அடிஷன் ஓட்ஸ் ஜெயிச்சிங்க. இது ஒரு பக்கம். அதே மாதிரி அதிமுக சார்பில் என்ன சொல்லுவாங்க சில பேர், நான் எங்களால் தான் 4 எம்எல்ஏ போனீங்க. நான் கேட்குறேன், பாஜக கூட்டணிக்குள்ளே வந்ததுனால உங்களுக்கு இந்துத்துவா வாக்குகள், தேசியவாத வாக்குகள் எல்லாம் உங்களுக்கு ஆட் ஆச்சு. அது ஆட் ஆனதுனால உங்களுக்கு 7 தொகுதிகள் 2016 அம்மா சமயத்தில் தோற்ற 7 தொகுதிகளில் அதிமுக ஜெயிச்சது. சிங்காநல்லூர், பரமத்தி வேலூர், கடையநல்லூர், அந்த மாதிரி 7 தொகுதிகள். ஸோ இது 2 பக்கமே நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும்னா இது அரித்மெட்டிக் மட்டும் கிடையாது. புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, என்னால் உங்களுக்கு லாபம், உங்களால் எங்களுக்கு லாபம், 2 பேர்னால நஷ்டம் திமுகவுக்கு. அப்படிங்கிற அப்ரோச்சில் போனாங்கன்னா இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும். இதுதான் முக்கியம். இதை விட்டுட்டு கம்பு சுற்றிட்டு இருந்தாங்கன்னா வேஸ்ட். எப்படி பார்க்குறீங்க சார்? கரெக்டு, அதுதான். 2 பேரும் ஜெல்லாகணும். ஒரே ஒரு இலக்கு தாங்க, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது. இந்த இலக்கு நோக்கி 2 பேரும் ஜெல்லாகி ஒழுங்காக களத்தில் ஒர்க் பண்ணணும், ஒற்றுமையாக இருக்கணும். அப்படி இருந்தால் திட்டவட்டமான வெற்றி, ஆட்சியை பிடிக்கலாம். ஓகே சார், நான் சென்ற வாரம் வந்து இந்த கடையநல்லூர் தென்காசி பக்கம் சுற்றுலும் போது அதிமுக பாஜக தொண்டர்களுக்கே ஒரு நல்ல ஜெல் இருக்குது. அவங்க 2 பேருமே ரொம்ப பேரலாக ஒர்க் பண்ண. சோஷியல் மீடியாவில் ட்விட்டரில் பார்க்கறதுக்கும் கிரவுண்டில் பார்க்கறதுக்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, ட்விட்டரில் தான் காலையில் எழுந்திரிச்சா ஃபஸ்ட் அடிப்பான், அவன் அடிப்பான், அவன் அடிப்பான், அதெல்லாம். ஆனால் கிரவுண்டில் அந்த மாதிரிலாம் கிடையாது. அது முக்கியமான டிஃப்ரென்ஸ். காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து தென்காசிலேயோ மற்றதுலையோ நேருக்கு நேராக பார்க்குறப்போ அதில் நேருக்கு நேராக சந்திக்கிற மனிதர்களாக இருப்பாங்க. மற்றெல்லாம் பார்க்குறப்போ ஃபேக் ஐடி தானே, ஃபேக் ஐடி தானே. ஒருத்தருக்கு 8 முகம் இருக்கும், 10 முகம் இருக்கும், 12 முகம் இருக்கும்ல. அப்படிங்கிறப்போ அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. அடுத்த தொகுதி தென்காசி. டிஎம்கே 38.64, ஏடிஎம்கே 43.62, என்டிகே 4.07, டிவிகே 13.67. சார், ஒரு தொகுதி கேரண்டீடாக தாமரை நின்றா எம்எல்ஏ உள்ளே போகிற தொகுதியில் இது ஒன்று சார். அதுவும் வந்து இங்கே ஆரம்பிச்சு சூப்பராக ஜெல்லாக இருக்குது சார். எல்லாம் ஒர்க் அவுட்டாக இருக்குது. ஆனந்தன் வந்து நீங்கள் எங்கே போனாலும் தொகுதிக்குள்ளே மோடி ஆனந்தன், அண்ணாமலை மோடி ஆனந்தன் அந்த மாதிரி எங்க போனாலும் ஒரு தாமரை சிம்பிள் 2 ரோடுக்கு 52% வாங்கி ஜெயிப்பார் சார். ஏன் தெரியுமா, எதுக்காக தெரியுமா சொல்றேன் நான், என்ன உடனே கத்துருவாங்க. நான் சொல்றேன், அண்ணாமலை ஒரு மாநில அளவில் பெரிய தலைவர் ஆகணும்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, எந்த தொகுதியில் வேணா நிற்பேன் நான். என்ன, ஜெயலலிதா அம்மையார் வந்து ஆண்டிப்பட்டி, போடி, ஸ்ரீரங்கம், ஆர்கே நகர், பர்கூர், காங்கேயம் எல்லா இடத்துலையும் நின்று ஜெயிச்சிருக்காங்க. நான் ஒரு காஸ்ட் லீடர் கிடையாது, ஒரு செக்ஷன் லீடர் கிடையாது, ஒரு ரீஜன் லீடர் கிடையாது. எம்ஜிஆர் சென்ட் தாமஸ் மவுண்ட்ல ஜெயிச்சிருக்காரு, அருப்புக்கோட்டையில் ஜெயிச்சிருக்காரு, ஆண்டிப்பட்டியில் ஜெயிச்சிருக்காரு. கரெக்டா இல்லைங்களா சார்? என்னோட நீங்க அரசியல் பார்த்தீங்க. அண்ணாமலை தென்காசி கவுண்டரே இல்லாத இடம் நின்று ஜெயிக்கிறாருன்னா என்ன ஆகும்?
மொத்த தமிழ்நாடு எழுந்து நிற்கும். கேஷ் நியூட்ரல் ஒரு பிரமாதமான லீடர்னு. கோயம்புத்தூர் நாட்டில் நின்னாலும் பிரமாதமாக ஜெயிப்பார். அவர் நிற்கிறதா தெரியாது, ஆனால் சொல்கிறேன், கோயம்புத்தூர் நாட்டில் நின்னாலும் ஜெயிப்பார், டி நகரில் நின்னாலும் ஜெயிப்பார், தென்காசியில் நின்னாலும் ஜெயிப்பார். தென்காசியில் நின்னார்னா அவருடைய அரசியல் வாழ்க்கையிலேயே ஒரு திருப்பு முனையா அமையும். இதுதான் என்னுடைய கருத்து சார். உண்மை. ஏன்னா அப்படி நின்னார்னா அண்ணாமலை வந்து ஒரு பேன் தமிழ்நாடு லீடராக எமர்ஜ் ஆவார். நீங்கள் ஒரு ஒரு பேன் தமிழ்நாடு லீடருக்கு உண்டான ஃபுல் கேரக்டர்ஸோடு இருந்துக்கிட்டு ஆனால் தொடர்ந்து கொங்கு மண்டலத்தில் மட்டுமே நீங்கள் லாக் ஆகிட்டே இருந்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு வரவே முடியாது. இப்போ ஆக்சுவலாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பசுமன் தேவர் திருமகனார் பற்றி பேசியிருந்தேன். அவர் அளவுக்கு தேசிய தெய்வத்தை பேசின லீடர்ஸ் கிடையாது. ஆனால் அவ்வளோ பெரிய லீடரே ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் தலைவர் போல குறுக்கப்பட்டு புரிந்து கொள்ளப்பட்டார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம், அவர் வந்து அவங்க சமூகம் அதிகமாக இருக்கிற இடத்துலையே போட்டிட்டு அதை தாண்டியே வராது. ஆக்சுவலாக இதை வந்து அண்ணாமலை போன தடவையே செய்திருக்கணும். இப்போ செய்யலாம், பட் இப்போ செஞ்சாலும் கூட இது கூட தாமதம் தான். அதெல்லாம் முன்னாலேயே அவரை செஞ்சிருக்க வேண்டியது. அதாவது எம்ஜிஆர், ஜெயலலிதா அந்த மாதிரியான ஃபார்முலா. கருணாநிதி அதை பண்ணியிருக்காரு, குளித்தலையில் போய் நின்றுருக்காரு, அப்புறம் சென்னையில் பல தொகுதியில் நின்றுருக்காரு. ஸோ இது வந்து பல தலைவர்கள் பண்ணக்கூடிய. மோடி ஜென்மபூமி வந்து குஜராத், கர்மபூமி வந்து வாரணாசி. அதான் நான் எங்கே வேணால் ஜெயிக்க முடியும். அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு பெரிய தலைவராக முடியும். ஏன்னா அவருக்கு வந்து பெரிய தலைவராகிறதுக்கான அவருக்கு வயசு இருக்குது, பெரிய தலைவராகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இஸ் ஃபியூச்சர் அஹெட். அப்படிங்கிற போது அவர் வந்து இன்னைக்கு பற்றி நினைக்கக்கூடாது. 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும், அப்போ அது நடக்கணும்னா இன்னைக்கு நான் இதை பண்ணணும். அடுத்த தொகுதி ஆலங்குளம். டிஎம்கே 51.20, ஏடிஎம்கே 37.97, என்டிகே 3.78, டிவிகே 7.0. ஆல்ரெடி உள்ள போகிறாங்களா சார் திருப்பி சட்டசபைக்குள்ளே? அவங்களுக்கு சீட் கொடுப்பாங்களா தெரியாது. இல்லை, அதாவது டூ இயர்லி. இந்த டேட்டா பற்றி இப்படி தான் சொல்லுது. பிஹெச் பாண்டியன் பையன் வந்து இந்த கன்ஃபியூஷன் இருக்குது. அவர் வந்து ஓபிஎஸ் பக்கம் இருக்கார். ஸோ இங்கே வந்து ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும்னா மனோஜ்குமார் பாண்டியன் நிற்கிறாரா இல்லையானலாம் தெரியாது. இங்கே ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும்னா திருநெல்வேலி மாவட்டம் போகும்போது நான் ஒன்று சொல்கிறேன், அது நடந்தால் இங்கே மாற்றம் ஏற்படும். அது நடக்காத வரைக்கும் இங்கே மாற்றம் ஏற்படாது. அது என்னங்கிறது நம்ம திருநெல்வேலி மாவட்டம் போகும்போது நான் சொல்கிறேன். ஸ்பெசிஃபிக்காக நாங்குநேரி தொகுதியை பற்றி பேசும்போது நான் சொல்கிறேன். பட் இதில் இருக்க இந்த டிஃப்ரென்ஸ், இந்த சர்வே இதன்படி பார்த்தால் இது டிஎம்கேக்கு உரிய ஒரு தொகுதி. அதில் சந்தேகம் இருக்கிற மாதிரி தெரியல. அடுத்த மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம். தொகுதி திருநெல்வேலி. டிஎம்கே 44.83, ஏடிஎம்கே 47.68, என்டிகே 3.21, டிவிகே 4.28. சார் முதல் கேள்வி, திருநெல்வேலி சிட்டி, பட் ஸ்டில் டிவிகேயால் ஓட்டிங்கை கெயின் பண்ண முடியல, என்ன காரணம்? சரி, அது ஒரு ட்ரெடிஷ்னல் சிட்டி அது. ஓகே, டிஎம்கேக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது, அதிமுகக்குன்னு இருந்தது, அது பிஜேபிக்கா இப்போ மாறிடுச்சு. நயினார் நாகேந்திரன் அங்கேருந்து தான் தலைவராக வந்திருக்காரு. நம்ம இந்த சர்வே எடுக்கும்போது அவர் தான் தலைவர்னு நான் கன்ஃபார்மும் ஆகிடுச்சு, மாநில தலைவர்னு. ஸோ அப்படிங்கிறபோது கண்டிப்பாக ட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே ஆல்டர்னேட் பாலிட்டிக்ஸ் பண்ணுறதுக்கான அவசியம் தேவைப்படலை. அப்போ கிறிஸ்டியன் ஓட்ஸு யோசிக்கிறாங்க. ஏன்னா திருநெல்வேலியில் கொஞ்சம் கிறிஸ்டியன் ஓட்டு இருக்கும், நிறையா இருக்காது. அவங்க வந்து விஜய்க்கு நம்ம ஓட்டு போட்டு வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த மட்டும் ஒரே குறிக்கோள் நயினாரை தோற்கடிக்கிறது. அதனால தான் நான் பார்க்குறேன் அங்கே வந்து விஜயோக்கு ட்ராக்ஷன் அவ்வளோ வரலன்னு. அது ஒரு கரெக்டு. ரெண்டாவது இன்னொன்று, அது ஒரு பெக்குலியரான இடம் என்னென்னா, நயினாருக்குன்னு ஒரு ஓட்டு உண்டு. ஆக்சுவலாக அந்த திருநெல்வேலியில் அந்த தொகுதியை பொறுத்தளவில் பிஜேபிக்குன்னு ஓட்டு இருக்கோ இல்லையோ, அது அத்தனை நயினாருக்கான ஓட்டு. எப்படி வந்து வேலூரில் வந்து ஏசி சண்முகத்துக்குன்னு உண்டான ஒரு ஓட்டு, அவர் கமலம் சின்னத்தினால பிஜேபி ஓட்டு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி அவர் தான் மாநில தலைவர் பிஜேபிக்கு, பட் அவர் தொகுதியில் அவர் வாங்குகிற ஓட்டு அவருடைய ஓட்டு. அந்த மாதிரி அது ஏற்கனவே ஜெயித்தவர், ஏடிஎம்கே மூலமாக பாப்புலரானவர், பின்னால் மாறி வந்திருந்தாலும் கூட அந்த ஒரு பழைய செல்வாக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த தொகுதியில் நயினார் திட்டவட்டமாக ஜெயிப்பார், அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்த தொகுதி அம்பாசமுத்திரம். டிஎம்கே 44.70, ஏடிஎம்கே 46.92, என்டிகே 3.57, டிவிகே 4.80. க்ளோஸ் ரேஸ். அம்பாசமுத்திரம் சிட்டிங் ஏடிஎம்கே எம்எல்ஏ நினைக்கிறேன்.
ஓகே, சிட்டிங் எம்எல்ஏ ஏடிஎம்கே எம்எல்ஏ. அதான் நான் ஒன்று சொன்னேன், முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், விலவங்கோடில் வந்து ஒரு வேளை நிற்கலைன்னா விஜயதாரணி இங்கே நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொடுப்பாங்களான்னு எனக்கு டவுட்டு தான். ஏன்னா பிள்ளைமாரி இங்கே அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அம்பா. ஸோ டவுட்டு தான் அது. ஆனால் எஸ்ஏகே சுப்பையாவுக்கு ஒரு பெரிய நேமும் இருக்குது, நல்ல நேம் தான் இருக்காங்க. அதனால் ஐ திங்க் அவரை ரிமூவ் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் நடக்கலையே. ஸோ கஷ்டம். அதிமுக வந்து க்ளோஸாக வந்துரும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏடிஎம்கே கேண்டிடேட் இருக்கிறதுல திரும்பவும் ஏடிஎம்கே ரீட்டைன் பண்ணதில்ல, அந்த எட்ஜோவர் இருக்குல்ல. எஸ்ஏகே சுப்பையாவும் சும்மா இல்லை, அவர் இடையில கொஞ்ச காலம் மினிஸ்டராகவும் இருந்தவர். அதனால் அவர் ஒரு முக்கியமான, அந்த ஏரியாவுக்கு அவர் ரொம்ப முக்கியமான லீடரும் கூட. அவர் நல்ல ஒரு ரீட்டைன் பண்ணியிருக்கிறார். இன்னும் கூடுதலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திட்டவட்டமாக ஏடிஎம்கே ஜெயிக்கும். ஓகே சார், அடுத்த தொகுதி பாளையங்கோட்டை. டிஎம்கே 56.17, ஏடிஎம்கே 36.05, 2.51 என்டிகே, 5.27 டிவிகே. இஸ்லாமியர் ஓட்டு அப்படியே. அங்கே நான் ஒன்று சொல்லணும். ஆக்சுவலி ஒரு காலத்தில் கருப்புசாமி பாண்டியெல்லாம் ஜெயிச்ச தொகுதி அது பாளையங்கோட்டை. இல்லை, எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று இருக்குது. பாளையங்கோட்டைங்கிறது ஒரு விதத்தில் கிறிஸ்டியன் மிஷனரி சென்டர். அது வந்து ஸ்கூல்ஸ் கட்டிக்கு விழுந்த ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாம் கிறிஸ்டியன் மிஷனரிஸ். பாளையங்கோட்டை என்ன சொல்லுவாங்கன்னா சவுத் இந்தியாவோட கேம்பிரிட்ஜ் அப்படிலாம் சொல்லுவாங்க. கிறிஸ்டியன் மிஷனரி சென்டர். கிறிஸ்டியன்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல அதிகமான வாக்குகளை பெறக்கூடிய விஜய், கிறிஸ்டியன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பாளையங்கோட்டையில் ஏன் பெறவில்லை? அவர் ஜெயிக்க மாட்டார்னு தெரியும் சார் விஜய். அதே அதனால வந்து ஓட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே அதுவும் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்ததில் இங்கே அவங்களுக்கு பிரச்சனை இந்த போலரைசேஷன் தான். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார். பாளையங்கோட்டையில் ஒரு இடத்துல வந்து ஒரு மட்டன் ஷாப்பில் ஓனன் பை முஸ்லீம், ஒர்க் பண்ணுறவர் அங்கே வந்து இந்து. ஓனர் நின்றுட்டுருக்காரு. ஓனர்கிட்ட கேட்குறேன் திமுக தான்றாரு. இவர்கிட்ட கேட்குறேன், கட் பண்ணிகிட்டு இருக்காரு மட்டனை. அந்த வீடியோவே என்கிட்ட இருக்குது. அவர் சொல்கிறாரு, நைனாருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். இன்னும் முதலாளிக்கு தான் நிற்கிறாரு. முதலாளிக்கே தெரியுங்க, இங்கே நாங்கள் இப்படி தான் ஓட்டு போடுவோம், அவனுங்க எல்லாம் அப்படி தான் ஓட்டு போடுவாங்க. கிறிஸ்டியன்ஸும் அப்படி தான் ஓட்டு போடுவாங்க, முஸ்லீம்ஸும் அப்படி தான் ஓட்டு போடுவாங்க. இது ஓப்பனாக பேசுகிற இடம் அது. அப்படின்னா அந்த சிறுபான்மையினர் ஓட்டுகள் டோட்டல் அப்படியே போலரைஸ் ஆகுது, எங்கேயோ தூக்கி விடுது. 56%னா 16%, 17, 20%. இந்த தொகுதி 20% ஸ்டார்ட் பண்றாங்க. டிஃபரன்ஸ் ஸ்டார்ட் பண்றது 20 ஸ்டார்ட் பண்ண, நம்ம 0ல ஸ்டார்ட் பண்ணும்போது 20ல ஸ்டார்ட் பண்றாங்க சார். சார் அடுத்த தொகுதி நாங்குநேரி. டிஎம்கே 42.10, ஏடிஎம்கே 45.23, என்டிகே 5.01, டிவிகே 7.67. நாங்குநேரியை தனியாக பார்க்காதீங்க. நாங்குநேரியை ஒரு தொகுதியாக பார்க்கறத விட நாங்குநேரியில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ, நான் சொல்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி, அதனுடைய பிரதிபலிப்பு திருச்சிக்கு கீழே இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் இருக்கும். கோயம்புத்தூரில் இருக்கும், சென்னையில் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன், நல்லா உள்வாங்கிக்கங்க. இன்றைக்கு ஒரு முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவரை நீங்கள் வந்து மாநில தலைவராகிட்டீங்க. டிடிவி தினகரன் உங்கள் கூட்டணியில் தான் உட்காந்துட்ருக்கார். ஓபிஎஸ் இருக்கார், இல்லை அதை விட்டுருங்க. அதாவது முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி அவர்களுக்கு எதிர்மறையாக செயல்படக்கூடிய கம்யூனிட்டி நாடார் கம்யூனிட்டியில் நீங்கள் என்ன வேணால் நினைக்கலாம். இன்றைக்கி தூத்துக்குடியில் எம்பியாக இருக்கக்கூடிய 2 முறை எம்பியாக இருக்கக்கூடியவர், அவங்க வந்து இந்த கனிமொழி வந்து எங்கே வேணால் எம்பியாக இருந்திருக்கலாம். அவங்க சென்னையில் வேணாலும் எம்பியாக இருந்திருக்கலாம், திருச்சியில் வேணாலும் எம்பியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க தூத்துக்குடியை செலக்ட் பண்ண காரணம் தன்னை நாடார்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. அவர் ஒரு நாடார், கீதா ஜீவன் ஒரு நாடார், அது தவிர இவர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு நாடார், மனோ தங்கராஜன் நீங்கள் திரும்பி ரீஇன்ஸ்டேட் பண்ணிட்டீங்க ஒரு நாடார். ஸோ நாடார் ஹெவியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம். அதிமுகவில் பேர் சொல்லக்கூடிய நாடார் யாருமே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியில் நாடார்னு சொல்லக்கூடியவர் இவர் பொன்னார். ஆனால் அவர் கன்னியாகுமரியை தாண்டி அவருக்கு செல்வாக்கு கிடையாது. தென்காசியில் ஒரு வாட்டி நின்னார், யார் சரத்குமார் நின்னார். ஆனால் தென்காசியை அவர் சரத்குமார் வந்து நாடாராக பார்க்க மாட்டாங்க. அந்த இரநல் நாராயணன் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் நாடார் சங்கம் பேரவையெல்லாம் நடத்திட்டு இருந்தார். அவர் நாங்குநேரியில் நின்று அவருக்கும் சீட்டு கொடுக்க சொன்னாங்க அம்மையார் ஜெயலலிதா 2011. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் முக்குளத்தோர் சமுதாயம் நம்ம கூட நிற்குது. அப்படிங்கிற போது நாடார் சமுதாயத்தை நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன்னா லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி தேமுதிக வருது. அப்படிங்கிற காரணத்தினால தான் அவரை நிற்க வச்சாங்க. அவரை நிற்க வச்சதுனால என்னாச்சு, மொத்த நாடார் கம்யூனிட்டியும்
அதிமுகவுக்கு வாக்களித்தாங்க. இன்றைக்கி நாங்குநேரியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது தென் தமிழகத்தில், கோயம்புத்தூரில், சென்னையில் பிரதிபலிக்கும். அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு ஸ்ட்ராங் நாடார் ஃபேஸை நீங்கள் உருவாக்கணும். அந்த ஸ்ட்ராங் நாடார் ஃபேஸ் யாராக இருக்கக்கூடும்? எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இருக்க இடத்துல ஒரு ஸ்டேச்சர், முன்னாள் மாநில தலைவர், எக்ஸ் கவர்னர், அவரை இங்கே நிற்க வைக்கணும். அவரை இங்கே நிற்க வச்சா என்ன ஆகும்? தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க இங்கே போட்டியிட்டா என்ன ஆகும்? நாடார் சமூகம், அதாவது நாடார் சமூகத்துக்கு நீங்கள் சொல்லலாம், ஒரு டயத்தை மினிஸ்டர் நாடார், ஒரு டயத்தில், ஏன்னா பொன்னார் மினிஸ்டராக இருக்கும்பொழுது தமிழிசை சவுந்தரராஜன் வந்து மாநில தலைவராக இருந்தார், கட்சி தலைவராக இருந்தார். அப்போ நாடார் சமூகம் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஓரளவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இன்றைக்கி அதிமுகலையும் பெரிய தலைவர்கள் இல்லை, பாஜகலையும் பெரிய தலைவர் இல்லை. இவரோட நாடார் ஃபேஸாக உருவாக்க முடியும். தமிழிசை சவுந்தரராஜனுடைய தாயார், அவங்க பூர்வீகம் கிறிஸ்டியன் நாடார் கம்யூனிட்டி, அவங்க கன்வெர்ட் பண்ணாங்க இந்துக்கு. அவருடைய சொந்தக்காரர்களே நாங்குநேரியில் பலர் இருக்காங்க. அப்படிங்கிற இடத்துல அவங்க இன்ஃபேக்ட் நயினார் நாகேந்திரன் என் பக்கத்து தொகுதியில் ஒரு ஃபார்மர் பிரசிடென்ட்டு, ஃபார்மர் கவர்னரை நிற்க வச்சா எனக்கு கொஞ்சம் இன்செக்யூரிட்டி வருமே நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நயினார் நாகேந்திரனோட வெற்றியே அதிகமாகும். நயினார் நாகேந்திரனோட வெற்றி மார்ஜினே, ஏன்னா நாடார்ஸும் இங்கே இந்து நாடார்ஸும் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா நான் ஒன்று சொல்கிறேன், நாங்குநேரியில் நான் என் கண்ணுக்கு எடுத்தாப்புல பார்த்தேன், அது வந்து நயினாருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும், ஒரு பயங்கர ப்ளஸ்ஸாக இருக்கும். நாங்குநேரியில் நான் பார்த்தேன், என் கண்ணுக்கு எடுத்தாப்புல பார்த்தேன், எண்மண் எண் மக்களோட டிஷர்ட்டை போட்டுட்டு பலர் அண்ணாமலைக்கு ஆதரவு இருக்குது. ஆனால் அவங்க எல்லாருமே ஒன்று இருக்குது, அவங்க ரிலிஜனை பார்ப்பாங்களா, நாடாருங்கிற கம்யூனிட்டியை பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதே மாதிரி நாங்கள் பிப்ரவரி 2024 நடத்திய ஃபர்ஸ்ட் சர்வே எங்களுக்கு 48% நயினார் ஜெயிக்கிறார்னு வந்தது. மார்ச்சில் அண்ட் ஏப்ரலில் தினமலருக்காக நாங்கள் கண்டக்ட் பண்ண சர்வேல அது 41% ஆச்சு. கடைசியாக எக்ஸிட் போல் கண்டக்ட் பண்ணும்போது 35-36% வந்தது. நான் வந்து நாங்குநேரியில் போகும்போது கேட்குறேன், நாங்குநேரில் இருக்கிற கிராமத்தில் கேட்குறேன், அதாவது அதே செட் ஆஃப் பீப்புள் கிட்ட தான் போகிறேன். நான் வந்து போய் கேட்கும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்க, நயினார் ஜெயிச்சுடுவாங்க, நயினார் ஜெயிச்சு, அவங்கெல்லாம் நாடார்ஸ் யூத். ஆனால் எக்ஸிட் போலுக்கு போகும்போது ரொம்ப கஷ்டம் மாதிரி தெரியுதுங்க. ஏன்னா கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் இங்கே வந்துட்டு இங்கே பேசி ஏதோ பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணாங்கன்னா அதையும் நான் சொல்லிடுறேன். பிஸ்னஸ் கம்யூனிட்டி அப்படியே ஒரு பேச்சு நடந்தது. என்ன பேச்சுனா, எப்பவுமே நாடார் தான்மா ஜெயிச்ச தொகுதிங்க, தேவமார் ஒருத்தரை எம்பி ஆக்கிட்டீங்கன்னா, முக்குளத்தோரை எம்பி ஆக்கிட்டீங்கன்னா இங்கே என்ன ஆகும் உங்களுக்கு பிஸ்னஸ். இவர் பிஸ்னஸ்மேன் வேற. இது உண்மையாக பொய்யான்னு தெரியாது, ஆனால் இந்த பொருளை கிளப்பி விட்டாங்க. அதனால நம்ம இந்த வாட்டி நாடாருக்கு போடுவோம், முக்குளத்தோருக்கு போட மாட்டோம்னு கடைசி ஒரு வாரத்தில் எடுத்த முடிவு. இது இப்பயே பண்ண ஆரம்பித்து நாங்குநேரியில் அவங்க நிற்க வச்சு அவங்கள ஒரு நாடார் கம்யூனிட்டி லீடர், நாடார் சென்ட்ரிக் லீடர் ஆக்கினீங்கன்னா இதனுடைய அறுவடை தமிழகம் முழுவதுமாக அதிமுக, பாஜக, அனைத்து கூட்டணி கட்சிகளும் எடுக்கக்கூடிய ஒன்று. இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. என்ன, தமிழிசை மேடம் விருகம்பாக்கம்னா கன்வீனியண்ட்டாக வீட்டு பக்கத்துலேயே உட்காந்து நான் வந்து ஜெயிச்சிடலாம்னு நினைக்கலாம். இங்கே கஷ்டப்பட்டு அங்கே ட்ராவல் பண்ணணும். ஆனால் அதற்குனுடைய பலன் வேற மாதிரி டிவிடெண்ட் கிடைக்கும். அண்ணாமலைக்கு நம்ம எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் இங்கே. தமிழிசை வந்து நாங்குநேரில் என்னென்னு திட்டோட்டமாக ஜெயிப்பாங்க. அவங்க எம்எல்ஏ ஆறுது உறுதி. இது ஒரு நல்ல வாய்ப்பு, கட்சிக்கும் நல்லது, கூட்டணிக்கும் நல்லது, பக்கத்தில் அவங்க கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்க நயினாருக்கும் நல்லது. இது ஒரு நல்ல ஆலோசனை. இதை கன்சிடர் பண்ணணும். அண்ணாமலைக்கும் நல்லது, அண்ணாமலைக்கு இதை ஏற்றுப்பாங்களா சார் அவங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழிசை ஏற்றுப்பாங்க, தமிழிசை ஏற்றுப்பாங்க. ஓகே, தமிழிசை ஏற்றுப்பாங்க. பட்டு பிஜேபியை அவங்க கொடுக்குற லிஸ்ட்டில் நாங்குநேரியை சேர்த்து கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். தமிழிசைக்கு ஏற்றுப்பாங்க, பிஜேபி ஏற்றுக்கணும். சார் ரூபி மனோகர் மேல செம்ம அதிருப்தி சார் இருக்கு. யார் எதிர்ன்னு இருந்தாலும் இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, ரூபி மனோகர் சென்னையில இருந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, தமிழிசை சவுந்தரராஜன் நம்ம பக்கத்து சொந்த ஊர்ல அவர் தொழில் பண்ணிட்டு இருக்க. ரூபி மனோகர் சென்னையில் தானுங்க. அவர் சென்னையிலன்ட்டு நாங்குநேரில் போட்டிடுறப்போ ஏன் தமிழிசை போட்டியிடக்கூடாது? மண்ணின் மைந்தர், நல்ல ஒரு தொகுதி அவர் சொன்ன மாதிரி நாங்குநேரி. ஓகே, அடுத்த தொகுதி ராதாபுரம். டிஎம்கே 40.92, ஏடிஎம்கே ப்ளஸ் 45.52, என்டிகே 6.67, டிவிகே 6.90. சார் என்ன சார் ஸ்பீக்கர் தொகுதி இப்படி ஆக்கிட்டீங்க? ஸ்பீக்கர் வந்து பயங்கர அதிருப்தியில் இருக்காங்க. நான் போனேன் ராதாபுரத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணேன். நான்
நாங்குநேரி, ராதாபுரம் இதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு எக்ஸ்டென்சிவாக ஸ்பெண்ட் அப்ப பண்ணி. இன்பதுரை வர்சஸ் அப்பாவு கிளாஸ் செம்மையா இருக்குமோ இந்த வாட்டி? இது கிளாஷ் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து இதெல்லாம் நான் சொன்ன விஷயங்கள் நடக்கணும். நாங்குநேரியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதனுடைய இம்பேக்ட் ராதாபுரத்தை தெரியும். நீங்கள் சும்மா வந்து நான் சொன்னதை வந்து கடந்து போயிட்டீங்கன்னா ராதாபுரத்தில் வந்து கடைசி நிமிஷத்தில் வேறு மாதிரி ஓட்டு போடக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே கால்குலேஷனே வேறு மாதிரி. என்ன கால்குலேஷன்? ஏடிஎம்கே ஒரு கிறிஸ்டின் நாடரை போட்டிருக்காங்க அப்படின்னு இந்து நாடரோட ஓட்டை அப்பாவு வாங்குவார். அப்பாவு இந்துவா கிறிஸ்டியனான்னு கேட்காதீங்க. ஆனால் கிறிஸ்டியனோட ஓட்டை அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு அதுக்காக இங்கே போடுங்கம்பாங்க. ஸோ அதில் அந்த விஷயத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய அதிமுக வேட்பாளரை ட்ரபிளில் விட்டுருவாங்க. அதெல்லாம் கவுண்டர் பண்ணுறது தான் இதை சொல்கிறேன். இதெல்லாம் நடந்தால் தான் நடக்கும். ராதாபுரத்தை பொறுத்தளவில் எப்போதுமே ராதாபுரத்தை பொறுத்தளவில் நெக்கத்தான் ஃபைட் இருந்திருக்கு. இப்போ இதுக்கு முன்னால் இவர் அப்பாவை வந்து லூஸ் பண்ணார் ரொம்ப குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில். உடனே அதை எதிர்த்து அவர் கேஸ் போட்டார். கேஸ்லேருந்து இன்னும் தீர்ப்பு இல்லை. அதுக்குள்ளே அடுத்த எலெக்ஷன் வந்தாச்சு. இந்த தடவை அவர் ஜெயித்தார். ஜெயிக்கிறப்போ குறைவான மார்ஜினில் தான் ஜெயித்தார். ரைட்டா? ஆனால் எப்போதுமே ரொம்ப ஒரு டைட் கான்டெஸ்ட்டை முன்வைக்கக்கூடிய இந்த தொகுதியில் இந்த தடவை பார்த்திங்கன்னா டெசிசிவ் லீடை நோக்கி ஏடிஎம்கே போகுது. 5% லீடா? 5% லீடுங்கிறது ரொம்ப ஒரு அருமையான லீடு. அனைவரும் இந்த தடவை இன்பதுரை திரும்ப அந்த தொகுதியை தான் வாங்குவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்பதுரை அந்த தொகுதியில் இன்னும் தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார். தொடர்ந்து கான்டாக்டில் இருக்கார். அவர் எப்போதுமே டச்சில் இருக்கக்கூடியவர். அதனால் இந்த தடவை இன்பதுரைக்கு ஒரு வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன். சார் 2011 மைக்கேல் ராயப்பன் வந்து அங்கே ஜெயிச்சார். 16 வந்து இன்பதுரை ஜெயிச்சார். 21 வந்து அப்பாவு ஜெயிச்சிருக்காரு. 16 இன்பதுரை எவ்வளோ வித்தியாசத்தில் ஜெயிச்சார்? 16 இன்பதுரை வந்து 41 வாக்கில் ஜெயிச்சிருக்காரு சார். எழுத்தாப்பில் எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 40 வாக்கில் ஜெயிச்சிருக்காரு சார். 40. சரி, அடுத்த தேர்தலில் வந்து 4% டிஃபரன்ஸ் இருக்குது சார். 44% அப்பாவும் 40% வந்து ஏடிஎம்கே வருது. பட் என்டிகே வந்து 10.39% வாங்கியிருக்காங்க சார் அங்கே லாஸ்ட் டைம். என்டிகே ஓட் பிரிக்க இவருக்கு அந்த 40 தொகுதி இந்த 40 வித்தியாசத்தில் ஜெயிச்சப்ப தான் அவர் எதிர்த்து கேஸ் போட்டார் சபாநாயகர். சார் அகைன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், என்டிகே கிட்டத்தட்ட 10% வாங்கியிருக்கா. இந்த வாட்டி என்டிக்கு 6% வாங்குறாங்க, டிவிக்கு 6% வாங்குறாங்க. இது பாருங்க, கிறிஸ்டியன் நாடார் ஓட்டு டிஃப்ரெண்ட்டாக போகுது, எஸ்சி கிறிஸ்டியன் ஓட்டு டிஃப்ரெண்ட்டாக போகுது. அதையும் நீங்கள் பார்க்கணும். தூத்துக்குடியில் எஸ்சி கிறிஸ்டியன்ஸும் இருக்காங்க. இங்கே வந்து இருக்கிறத பல்காக நாடர் தான். இன்னொன்று சீபாண்டிய ஓட்டை வேற விஜய் பிரிக்கிறாருங்க. அதான் நிறைய இருக்கு. ஆனால் இன்பதுரைக்கு நல்ல லாட்ரி அடிக்கிறது வாய்ப்பு இருக்கு. நல்ல வாய்ப்பு இருக்கு சார்.